Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2026 காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நான் முதல் ஒன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சி விஷன் 1000 மிஷன் 100 2.0ன்ற இனிஷியேட்டிவ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் படி பார்த்தோம்னா டெஸ்ட் சீரீஸோடு சேர்த்து நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வீக்லி வந்து லாஸ்ட் 15 to 20 இயர்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸை எடுத்து ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் தீம்ஸை அனலைஸ் பண்ணி அந்த தீம்ஸ் பேஸ்டான கண்டென்ட்டும் அந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணணுன்ற அப்ரோச்சும் தான் இந்த சீரீஸில் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்ட்டோடைய 3வது செஷன் இது, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 2 செஷன்ஸ் போயிருக்கு. ஸோ 3வது செஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுனா, இது வரைக்கும் என்விரான்மெண்ட்லேயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருக்கக்கூடிய டாபிக் இதுதான், ஓகேவா? ஸோ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்பீசிஸ் அண்ட் இட்ஸ் அடாப்டேஷன்ஸ், ஓகேவா? ஸோ ஸ்பீசிஸ் அண்ட் இட்ஸ் அடாப்டேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஸ்பீசிஸ்ன்றது ஏற்கனவே நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸோடைய ஸ்பீசிஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பாக்டீரியாஸோடைய ரோல் என்ன, ஃபங்கையோடைய ரோல் என்ன, ஸோ அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஈகோசிஸ்டம்ஸ், ஓகேவா? ஸோ டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ஸ், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ஸ் எடுத்துட்டோம்னா ஸோ அதில் வந்து ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸாக எதெல்லாம் இருக்கும், ப்ரைமரி கன்சியூமர்ஸாக எது இருக்கும், செகண்டரி கன்சியூமர்ஸாக எது இருக்குன்ற அந்த டாபிக் லெவலில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மெகா ஸ்பேசஸ் இன் த சென்ஸ் நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு ஈகோசிஸ்டத்தோடு அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்பீசிஸும் அந்த ஸ்பீசிஸ்குள்ளாக இருக்கக்கூடிய ஃபர்தர் கேட்டகரைசேஷனும் அந்த கேட்டகரைசேஷனுக்குள்ளார என்ன மாதிரியான கான்டெக்ஸ்ட் யூபிஎஸ்சிஸ் கேள்வி கேட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஸ்பீசிஸ் அண்ட் இட்ஸ் பிஹேவியரல் ஆஸ் வெல் அஸ் மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் தான் இந்த தீமுடைய முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் பக்கம் நம்ம வந்து கொஷின்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஸோ அதில் வந்து அரௌண்ட் 70+ ஸ்பீசிஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மோர் தென் 70+ ஸ்பீசிஸ் வந்து யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. வெவ்வேறு கான்டெக்ட்லையோ அல்லது வெவ்வேறு டைப்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்பீசிஸ் கேட்டிருக்காங்க, அந்த ஸ்பீசிஸோடைய காமன் கேட்டகரிஸை நான் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ இந்த ஸ்பீசிஸ் எல்லாமே இது வரைக்கும் யூபிஎஸ்சியில் கேட்ட ஸ்பீசிஸோடைய லிஸ்ட்டு. தென் அதை தாண்டி அந்த ஸ்பீசிஸை எந்த கான்டெக்ட்ல கேட்டிருக்காங்க இது ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டைப்பில் இல்லாமல் டைரெக்டாகவே கொஷின் சால்விங்குள்ளாரே போயிடலாம். ஸோ இதில் ஒவ்வொரு குரூப்பாக எடுத்து அந்த குரூப்புக்குள்ளார அடங்கக்கூடிய அளவுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு ஸோ அதனுடைய காமன் பாயிண்ட்ஸாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு ப்ரீஃப் ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி இதை ஸ்பீசிஸை குரூப்பாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணோம்னா அந்த குரூப்பிங்குள்ளார நமக்கு என்னென்ன கான்டெக்ட்லாம் யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க, ஸோ அதனுடைய காமனாலிட்டியை நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ணணும்ட்டு இந்த செஷன்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குரூப் சென்ட்ரிக்காகவே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதில் வந்து மேஜராக வந்து பார்த்தோம்னா பிக் கேட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிக் கேட்ஸில் இது வரைக்கும் என்னென்ன ஸ்பீசிஸை கேட்டிருக்காங்கன்ற லிஸ்ட்டு மட்டும் தான் இது, ஓகேவா? ஸோ டைகரை கேட்டிருக்காங்க. தென் பிளாக் டைகர்ன்றது மெலனிஸ்டிக் டைகர் இன்னும் ஒடிசா ரீஜனில் இருக்கும். ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஏஷியாட்டிக் லைன், சீத்தா, லெப்பர்ட் அண்ட் ஸ்னோ லெப்பர்ட் இது எல்லாமே இது வரைக்கும் கொஷின்ஸ்லேயும் வந்திருக்கு, ஓகேவா? தென் ப்ரைமேட்ஸ்ன்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு மங்கீஸ், ஹியூமன்ஸ், ஏப்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம வந்து ப்ரைமேட்ஸ்ன்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஹூலா கிப்பான், கொரிலாஸ், ஊராங்குட்டான், பொனோபோ, தென் வந்து இன்ட்ரீஸ்ன்றது வந்து பார்த்தோம்னா நம்ம லெமூர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ லெமூர்ஸ், ஸ்பைடர் மங்கி, தென் ஏப்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய லைன் டெயில்டு மக்காக்ஸ், லங்கோஸ் இது எல்லாமே வந்து கேள்விகளாக கேட்டிருக்காங்க, ஓகேவா? தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா டீர்ஸ் அண்ட் ஆண்டலோப்ஸ். இப்போ டீர்ஸ் அண்ட் ஆண்டலோப்ஸில் நம்ம 2 ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இப்போ டீர்ஸ் அப்படின்றதுக்கும் ஆண்டலோப்ஸுக்குன்றதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா இப்போ டீர்ஸ் ஆர் ஹேவிங் ஆண்ட்லர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஆண்ட்லர்ஸ் whereas ஆண்டலோப்ஸ் ஆர் ஹேவிங் ஹார்ன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த ஆண்ட்லர்ஸ்ன்றது பிரான்ச்சஸாக டிவைட் ஆகிருக்கும், பிரான்ச்சஸாக இருக்கும். whereas ஹார்ன்ஸ்ன்றது பிரான்ச்சஸாக இருக்காது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஆண்ட்லர்ஸ்ன்றது ஷெட்டாக வருஷமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு ஒரு தடவை ஷெட் ஆகிட்டு திரும்ப ரீக்ரோத் ஆகும். whereas ஹார்ன்ஸ்ன்றது பர்மனெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேட்டகரைசேஷன்ஸை வச்சுட்டு டீர்ஸையும் ஆண்டலோப்ஸையும் நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ கொஷின்ஸ் வந்து ரெண்டுலையுமே ஈக்குவலண்ட்டாக வந்திருக்கு. இப்போ சாம்பார் டீர், மஸ்க் டீர், ஸ்வாம்ப் டீர் இது எல்லாமே ஆண்ட்லர்ஸில் டீர்ஸ்ன்ற கேட்டகரி கீழே வரும், ஓகேவா? தென் வந்து பார்த்தோம்னா ஆரிக்ஸ், சிரு, இந்தியன் கெசல் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆண்டலோப்ஸில் கீழே வரும், ஓகேவா? இது வந்து டிபெட்டான் ஆண்டலோப்னு சொல்லுவோம், ஓகேவா? டிபெட்டான் ஆண்டலோப், ஓகேவா? ஸோ
டிபெட்டான் ஆண்டலோப்னு நம்ம சொல்லுவோம். ரைட். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து என்னென்ன ஸ்பீசிஸ் வந்து டீர்லேயும் இருக்குது, இது இல்லாமல் நமக்கு சில ஸ்பீசிஸ் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்க்கு, காஷ்மீர் ஸ்டாக் தான் ஹங்குல்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி டீர்ஸு, ஆண்டலோப்ஸ் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் நம்ம பேசிக்காக புரிஞ்சுட்டு அதை பேஸ் பண்ணி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தென் வந்து மேமல்ஸ் வந்து இப்போ அதுலேயும் வந்து நம்ம மேமல் ஸ்பீசிஸாக தான் இருக்கும் நிறைய ஸ்பீசிஸ் வந்து பார்த்தோம்னா. ஸோ அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக மேமல்ஸாக மட்டும் கேட்டதே ஒரு மேஜரான குரூப்பிங்ஸ்குள்ளார நம்ம அடக்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்தியன் ஸ்குரில், ஃப்ளையிங் ஸ்குரில், தென் இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ். இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் இஸ் நத்திங் பட் அ பேட். ஓகேவா? பேட், ஹெட்ஜ்ஹாக், மர்மோத், பேங்கோலின், தென் பிக்மி ஹாக், ஸ்லாத் பியர், மலபார் சிவட் அண்ட் ரஸ்டட் ஸ்பாட்டிக். இந்த மலபார் சிவட்டும் அண்ட் ரஸ்டட் ஸ்பாட்டட் கேட்டும் வந்து பார்த்தோம்னா பிக் கேட்ஸில் வராது. ஓகேவா? பட் இருந்தாலும் நம்ம மேமல்ஸ் கீழே தான் வரும். ரெட் பாண்டா, ஸ்லோ லோரிஸ், தென் லாமாஸ், கராய் கேமல், ஏஷியன் எலிஃபென்ட், ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் அண்ட் இந்தியன் வைல்டாஸ். ஸோ இந்த மாதிரியான அதர் மேமல் ஸ்பீசிஸை ஒரு காமன் குரூப்பிங்குள்ளார வச்சாச்சு. தென் பேர்ட்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். பேர்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா கிரேட் இந்தியன் பர்ஸ்டட், பிளாக் நெக்டு கிரேன், சாரஸ் கிரேன், கிரேட் இந்தியன் ஹார்ன்பில், இந்தியன் நைட் ஜார், ஸ்பூன்பில், ஒயிட் அபிஸ், தென் வந்து சிலோன் ஃப்ராக் பவுத், காப்பர் ஸ்மித் பாட் பெட். இது எல்லாமே வந்து பேர்ட் ஸ்பீசிஸில் கொஷின்ஸாகவும் வந்திருக்கு, ஆப்ஷன்ஸ்லையும் வந்திருக்கு. ரைட்டா? தென் அடுத்தது இந்த மாதிரியான பேர்ட்ஸ் இல்லாமல் இது வந்து 2025 கேட்ட கொஷின். ஓகேவா? ஸோ பீகாக் டேரண்டோலான்றது இட் இஸ் அ ஸ்பைடர் ஸ்பீசிஸ். ஓகேவா? சிகாடா, ஃப்ராக் ஹாப்பர், பான் ஸ்கேட்டர்ஸ் இந்த மாதிரியான ஆர்த்ரோபோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து இன்செக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் கேள்விகளாக வந்திருக்கு. ரைட்டா? தென் மேமல்ஸ்லேயே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது அக்வாட்டிக் மேமல்ஸ். இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு கேள்விகளாக வந்திருக்கு. டியூகாங்கு, கேஞ்சட்டிக் டால்ஃபின்ஸ் அண்ட் இரவாடி டால்ஃபின்ஸு கொஷின்ஸாக வந்திருக்கு. தென் ரெப்டைல்ஸை நம்ம வந்து பார்த்தோம்னா சால்ட் வாட்டர் crocodile, ஃப்ரெஷ் வாட்டர் crocodile தான் நம்ம காரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். காரியல்ஸு, ஸ்டார் டார்டைஸு, ஆலிவ் ரிட்லி டர்ட்டில், மானிட்டர் லிசார்டு, கோப்ரா, க்ரைட்டு, ரசல்ஸ் வைப்பர்ஸு, தென் வந்து ராட்டல் ஸ்னேக் இந்த மாதிரியான ரெப்டைல்ஸும் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இது இந்த 4லேருந்தும் அதுலேயும் இந்த 3லேருந்தும் நிறைய கேள்விகள் நமக்கு ரெப்படேட்டிவாக வந்திருக்கு. ஓகேவா? தென் ஃபைனலாக ஃபிஷ் அண்ட் அதர் இன்வெர்டிபிரேட்ஸ், ப்ளூ ஃப்ரிண்ட் மக்ஷீர், கோல்டன் மக்ஷீர், கேட் ஃபிஷ், சீ ஹார்ஸ், ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், சில்வர் ஃபிஷ் அண்ட் ஆயிஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸும் அண்ட் அதர் இன்வெர்டிபிரேட்ஸ் இன் தி அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அரௌண்ட் ஒரு 70+ ஸ்பீசிஸை வந்து நமக்கு இது வரைக்கும் யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இதெல்லாம் தான் ஸ்பீசிஸை நம்ம அதனுடைய கிளாசிஃபிகேஷன், அதனுடைய டாக்ஸனாமிக் கிளாசிஃபிகேஷன்ஸ்க்கு கீழே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீசிஸை என்னென்ன கான்டெக்ட்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ என்னென்ன கான்டெக்ட்ஸில் கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸும் அதனுடைய ஃபீடிங் பிஹேவியர், அது வந்து கார்னிவோரா, ஹெர்பிவோரா, ஆம்னிவோரா இப்படின்னு அதனுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸை வச்சுட்டும் கேள்விகள் வந்திருக்கு. ஓகேவா? தென் அடுத்தது அது எந்த மாதிரியான ஈகோ சிஸ்டத்தில் வாழும், நேச்சுரலி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனோட ஹேபிட்டட் என்ன, அதனோட ஈகோசிஸ்டம் ஹேபிட்டட் இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலிங்காக போன செஷன்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ அது எந்த மாதிரியான ஈகோசிஸ்டம்ஸ், நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன் விச் இட் இஸ் அடாப்டட் டு கெட் லிவ். ஓகேவா? ஸோ அந்த விஷயங்களை கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அது வித்தின் இந்தியாவாகவும் இருக்கலாம், குளோபலாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ரீஜனல் ஆஸ் வெல் அஸ் குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் கேட்குறாங்க. ரைட்டா? தென் அதுக்கப்புறம் எண்டமிசம்ன்றது என்னது, நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் உலகத்திலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டன் டு அ பர்டிகுலர் ஈகோசிஸ்டம் ஆர் பர்டிகுலர் பிளேஸ், அதை தான் எண்டமிசம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் வந்து எண்டமிக் டு அ பர்டிகுலர் ரீஜனாகவும் இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணுறான். தென் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேமலா, ஆம்ஃபிபியனா, ரெப்டைல்ஸா, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி அது எந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் வரும். சம்டைம்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் இது பேர்டா, இது இன்செக்ட்ஸா, இது ஃபிஷஸானும் கேள்விகள் வருது. ஸோ அது என்ன கேட்டகிரி கீழே வருது அப்படின்றதையும் கேள்விகளாக கேட்குறாங்க. ரைட்டா? தென் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஒவ்வொரு ஈகோசிஸ்டமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் அதர் ரிசோர்ஸஸை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஈகோசிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரியான பிஹேவியரல் ஆஸ் வெல் அஸ் மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஒவ்வொரு ஸ்பீசிஸ் அகாமடேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்பீசிஸால் அந்த இடத்துல சர்வை பண்ணி வாழ முடியும். ஓகேவா? ஸோ அந்த அடாப்டேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் ரீஜனை தான் நம்ம வந்து அடாப்டிவ் ரேடியேஷன், ஈக்கலாஜிக்கல் நீஷுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபர்தர் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி டெசர்ட்டா, கோல்டு ரீஜன்ஸா, அக்வாட்டிக் ரீஜன்ஸா, அல்லது ஆர்போரியல் ரீஜன்ஸா, அல்லது ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரியான ரீஜன்ஸா, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டிக் அண்ட் அதர் கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீசிஸோடைய அடாப்டிவ் பிஹேவியர்ஸையும் கேள்விகளாக கேட்குறாங்க. ரைட்டா?
தென் வந்து இது வந்து மார்ஃபலாஜிக்கல் ஃபிசியோலாஜிக்கல் அல்லது மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸாகவும் இருக்கலாம். தென் பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸாகவும் இருக்கலாம். பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ்னா அது எந்த டைமில் ஆக்டிவாக இருக்கும், ஓகேவா? ஸோ டயூர்னல் டே டைமில் ஆக்டிவாக இருக்குமா, அல்லது நாக்டோர்னல் நைட் டைமில் ஆக்டிவாக இருக்குமா, அது சாலிட்டரியா, ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ஸ்பீசிஸாக வாழுமா, அல்லது குரூப்ஸாக சோஷியல் பீயிங்ஸாக வாழுமா அப்படின்றதையும் கேட்குறாங்க. தென் அடுத்தது ரீப்ரொடக்டிவ் பிஹேவியர், ஓகேவா? ஸோ அது எக்லேயிங்கா, ஓவி பேரஸா, அல்லது வந்துட்டு கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸா. மேமல்ஸ்னால என்னது, நமக்கு கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ். தென் அந்த மாதிரி பேர்ட்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா மேஜராக எக்லேயிங்ஸாக இருக்கும், ஓவி பேரஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரியான ரீப்ரொடக்டிவ் பிஹேவியரை ஒவ்வொரு ஸ்பீசிஸும் இன்வால்வ் ஆகுது. தென் சில இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸில் அந்த ரீப்ரொடக்டிவ் பீரியடையவே கேட்குறாங்க, ஜெஸ்டேஷன் பீரியட் மாதிரியான கேள்விகளையும் கேட்குறாங்க, ரைட்டா? தென் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஒரு யூனிக் பயாலாஜிக்கல் அல்லது பிஹேவியர் இருக்கும்ல, அந்த பிஹேவியர் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ அதனுடைய மார்ஃபலாஜிக்கல் ஃபீச்சரில் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருக்கிறதாவும் இருக்கலாம். ஸோ அல்லது அது தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தன்னுடைய வந்து என்ன சொல்கிறது, ஒரு எதிரிகள்கிட்ட இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அதனுடைய பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிக் பயாலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சர்டன் ஸ்பீசிஸை ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுன்னா அதையும் ஃபோக்கஸ் பண்ணி யூபிஎஸ்சி கேட்குறாங்க. தென் இது எல்லாமே அதனுடைய நேச்சுரல் ரீஜியன்ஸ், அது எந்த ஜாகிரபிக்கல் ரீஜியன்ஸ்க்கு எந்த ஈகோசிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அப்படி அந்த ஸ்பீசிஸ் சென்ட்ரிக்காவோ அல்லது அந்த என்டையர் ரீஜன் ஈகோசிஸ்டத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சென்ட்ரிக்காவோ என்ன மாதிரியான ப்ரொடெக்டட் ஏரியாஸ்க்குள்ளார அந்தந்த ஸ்பீசிஸ் பிலாங் ஆகுது, இந்த ஸ்பீசிஸ் இந்த நேஷனல் பார்க்கோட அசோசியேட் ஆயிருக்கா, இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸோட அசோசியேட் ஆயிருக்கா, இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்குள்ளார வருதா அப்படின்றது கேட்குறாங்க, ஓகேவா? தென் ஆப்வியஸ்லி இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சருடைய அசஸ்மெண்ட் படி இது வல்னரபிளா, என்டேஞ்சர்டா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா அல்லது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சா அப்படின்னு IUCN ஸ்டேட்டஸையும் ஒவ்வொரு ஸ்பீசிஸோட கேட்குறாங்க. ஸோ இதை தாண்டி ஒவ்வொரு ஸ்பீசிஸும் இந்தியன் லாக்குள்ளார என்னென்ன ப்ரொடெக்ஷன் கீழே வருது, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வருதா, அல்லது வந்து ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கு இப்போ ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் மாதிரி அதுக்குன்னு தனிப்பட்ட லாஸும் வேற விதமான ப்ரோட்டோகால்ஸும் இருக்குது அப்படின்னு இந்தியனுடைய ப்ரொடெக்ஷன்ஸுக்கு கீழேயும் நமக்கு வந்து கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து இதெல்லாமே எந்தெந்த ஸ்பீசிஸை கேட்டிருக்காங்கன்றனுடைய சப்டிவிஷன்ஸு, அந்த ஸ்பீசிஸை என்னென்ன கான்டெக்ட், இதில் ஏதாவது ஒரு 2-3 கான்டெக்ஸ்டில் ஒவ்வொரு கேள்விகள்லையும் வரலாம், ஓகேவா? பட் மெஜாரிட்டியாக இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு கீழே தான் ஒவ்வொரு ஸ்பீசிஸையும் யூபிஎஸ்சி வெரிஃபை பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ இதை அடிப்படையாக வச்சு நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கேள்விகளையுமே, அதாவது ஒவ்வொரு குரூப் எடுத்து அந்த ஒவ்வொரு குரூப்புக்குள்ளே அதில் வந்து எல்லாமே எக்ஸாக்டாக இருக்காது. ஏன்னா கேள்விகள் ஒரு கேள்விக்குள்ளார 2-3 வித்தியாசமான ஸ்பீசிஸும் வரலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து வேரி ஆகும். பட் இருந்தாலும் நம்ம மேஜராக அதை காமன் குரூப்புக்குள்ளார அடக்கி அந்த காமன் குரூப்போடைய ஓவரால் கேரக்டரிஸ்டிக்ஸை ஒவ்வொரு குரூப்பு கூடயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு குரூப்புக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we should understand about their geographical distributions across the India, ஓகேவா? ஸோ அப்படின்னா ஜியாகிரபிக்கலாக, ஃபிசியோகிராஃபிக்கலாக இந்தியா எப்படி டிவைட் ஆயிருக்கு, அந்த டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி அசோசியேட் ஆகுது, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் ரெயின்ஃபால் பேட்டர்னும் வெஜிடேஷன் பேட்டர்னும் டிசைட் ஆகும். அந்த வெஜிடேஷனுக்கு உட்பட்ட வகையில் தான் எந்த மாதிரியான பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அங்கே இருக்கும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஹெர்பிவோர்ஸ் இருக்கும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய கார்னிவோர்ஸ் இருக்கும், அந்த என்டையர் ஈகோசிஸ்டத்தையுமே தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளார வச்சிருக்கக்கூடிய அப்பெக்ஸ் ப்ரெடேட்டர் இருக்கும். ஸோ இப்படி ஒரு ரீஜியன் சென்ட்ரிக்காகவும் அந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸோடைய ப்ரெசன்ஸும் அதோட ஹேபிட்டட்டும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால we should first understand about the biogeographic distribution of India. Biogeographic, ஓகேவா? ஸோ பயாலாஜிக்கலாகவும் ஜியாகிரபிக்கலாகவும் இந்தியாவை 10 முக்கியமான ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த 10 முக்கியமான ஜோன்ஸுக்குள்ளாரையும் சப்டிவிஷன்ஸ் இருக்கு. பட் இந்த 10 முக்கியமான ஜோன்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, இது எல்லாமே ஒரு மற்ற ரீஜன்ஸை தாண்டி இந்த ஒவ்வொரு ஜோனும் அதுக்குன்னு தனிப்பட்ட ஃபிசிக்கல், கிளைமட்டாலஜிக்கல் ஆஸ் வெல் அஸ் பயோஜியோகிராஃபிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அப்போ இந்த ரீஜியனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்க்குள்ளார ஒரு காமனாலிட்டியும் இருக்கும். சில இடத்துல பார்த்தோம்னா அந்த ரீஜியனுக்குள்ளார மட்டும்தான் அந்த ஸ்பீசிஸ் ரெஸ்ட்ரிக்டடாகவும் இருக்கும். அதுதான் எண்டமிசம்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு 10 பயோஜியோகிராஃபிக் ஜோன்ஸாக இந்தியாவில் இருக்குது, ஓகேவா? என்னென்ன? டிரான்ஸ் ஹிமாலயாஸு, தென் ஹிமாலயன் ரீஜியன்ஸு, டெசர்ட் ரீஜியன்ஸு, செமி அரிட் ரீஜியன்ஸு, வெஸ்டர்ன் காட்ஸு,
Deccan Peninsula regions, Gangetic Plain regions, coastal regions, northeastern regions and islands. ஸோ இந்த மாதிரி 10 பயோஜியோகிராஃபிக் ஜோன்ஸ் இருக்கு. அதுக்குள்ளார சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? இப்போ டிரான்ஸ் ஹிமாலயான்னா அதுக்குள்ளார டிபெட்டான் பிளாட்டியூ ரீஜன்ஸ், சிக்கிம் ஹிமாலயன் ரீஜன்ஸ், சாரி தென் வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ் ஹிமாலயன் சிக்கிம் ரீஜன்ஸ், தென் லடாக் ரீஜன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு ஆல்பைன் வெஜிடேஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜன்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பிங்குள்ளார வந்துடும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் ரிமைனிங் ரீஜன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். ஓகேவா? ஸோ நார்த் வெஸ்டர்ன், இப்போ இந்த ரீஜன்ஸ் எல்லாமே அந்த தான் நார்த் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஓகேவா? ஸோ ஆல்டிடியூட் ஹை ஆல்டிடியூட் இருக்கிறது எல்லாம் ஒரு குரூப்பிங்குள்ளாரையும், அதுக்கு கீழே இருந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் இருக்கக்கூடியதை ஒரு குரூப்பிங்குள்ளாரையும் பிரிச்சிருக்காங்க. தென் டெசர்ட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தார் டெசர்ட்ஸ் அண்ட் கட்ச் அதாவது நம்மளுக்கு ரான் ஆஃப் கட்ச் ரீஜன்ஸோடைய டெசர்டிஃபைட் ரீஜன்ஸையும் பொருந்தும். தென் செமியரிட் ரீஜன்ஸ்னா அதனோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய லோ ரெயின்ஃபால் ரிசீவிங் ரீஜன்ஸ், செமியரிட் பஞ்சாப் பிளைன்ஸ், குஜராத் அண்ட் ராஜ்பூத் ரீஜன்ஸை நம்ம சொல்லலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெஸ்டர்ன் காட்ஸே மலபார் பிளைன்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன்ஸ்னு பிரிக்கலாம். தென் டெக்கன் பிளாட்டியூ, சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, ஈஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸ், சென்ட்ரல் பிளாட்டியூஸ் அண்ட் டெக்கன் சவுத்ன்ற மாதிரி அதுக்குள்ளார சப்டிவிஷன்ஸ் பிரிக்கலாம். தென் கேஞ்சட்டிக் பிளைன் ரீஜன்ஸி அப்பர் கேஞ்சட்டிக் பிளைன் அண்ட் லோவர் கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். தென் அதுக்கப்புறம் லக்ஷதீப் அண்டு அந்தமான் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், இது ரெண்டுமே தெரியும் வரும். அப்புறம் ஃபைனலாக நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்லேயே அசாம் ரீஜன் மட்டும்தான் மேஜரான ரிவர் வேலி ரீஜன்ஸாக இருக்கும். மீது எல்லாமே ஹில்லி ரீஜன்ஸாக இருக்கும். கரெக்டாக? ஸோ பிரம்மபுத்திராவுடைய வேலி இருக்கிறதுனால இது மட்டும் ஒரு யூனிக் பயோகிராஃபிக் கண்டிஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். மற்ற ரீஜன்ஸ் எல்லாத்துலேயுமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜர் நம்பர் ஆஃப் ஹில்லி டெரைன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பிரம்மபுத்திரா வேலி ரீஜன்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஹில் ரீஜன்ஸ்னு சொல்லிட்டு, ஸோ இது எல்லாமே ஃபர்தர் சப்டிவிஷன்ஸ் வித்தின் தி 10 மேஜர் பயோஜியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ அப்போ இந்த யூனிக் பயோஜியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அடிப்படையாக வச்சோம் அந்த ரீஜியனையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த ரீஜனோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற ஒரு லார்ஜர் ஆம்பிட்ல தான் ஒரு 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இந்த மாதிரி ஒரு 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் இந்த ஒவ்வொரு பயோஜியோகிராஃபிக் ரீஜன்ஸோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் ரீஜன்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேவா? இது நந்தா தேவி பயோஸ்பியர் ரிசர்வ், இது கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ், மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ், திஹாங் அண்ட் திபாங் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேவா? திப்ரு சாய்கோவா பயோஸ்பியர் ரிசர்வ், நாக்ரக் மேகாலயாவில் இருக்கக்கூடிய நாக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேவா? சுந்தர்பன் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேவா? சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், தென் அச்னாக்கர் அமர்கேண்டக் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், பச்மாரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், ரான் ஆஃப் கட்ச் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், தென் சேசாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், அகஸ்தியமலா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், தென் கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ இந்த மாதிரி 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது. அப்போது இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்றது இந்த பயோஜியோகிராஃபிக் ரீஜன்ஸோடு அசோசியேட் ஆகிருக்கும். இதுக்குள்ளார ஃபர்தராக நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ஒவ்வொரு ரீஜன்ஸ்லையும் ப்ரொடெக்டடாக இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ்ன்னு அந்த ஸ்பீசிஸோடைய ப்ரொடெக்ஷன் ஏரியான்றது விரிவடைஞ்சிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த நேச்சுரலாக, இப்போ நேச்சுரலானா அதுதான் அதோடைய இயற்கையை அடிப்படையில் இருக்கக்கூடிய ஹேபிட்டட் ரீஜன்ஸை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்க போகும்போது இந்த 10 ஜியோகிராஃபிக் ரீஜன்ஸோடு அசோசியேட்டாக இருக்கக்கூடிய குரூப்பிங் ஆஃப் அனிமல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஸ்பீசிஸ் கேட்டிருக்காங்கன்றது பார்த்தோம். இது வந்து பார்த்தோம்னா இந்தந்த ரீஜன்ஸ்ல இதெல்லாம் தான் மேஜரான ஸ்பீசிஸ். இந்த மேஜரான ஸ்பீசிஸ்குள்ளாரையுமே கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஸ்பீசிஸ் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். அப்போ நமக்கு ஒரு ரீஜன் எடுத்துட்டோம்னா அதில் எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் இருக்குதுன்ற ஒரு லார்ஜர் ஐடியா இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நமக்கு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் இட்ஸ் லொக்காலிட்டி அண்ட் இட்ஸ் ப்ரிடேட்டர் ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் ப்ரே, ஒரு ப்ரிடேட்டராக இருந்தால் அதோடைய ப்ரேவையும், ஒரு ப்ரேவாக இருந்தால் அதோட ப்ரிடேட்டரை பற்றினியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும், அந்த ரீஜனுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பற்றின ஒரு அடிப்படை புரிதலும், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு தகுந்தவாறு எப்படி வெஜிடேஷன் இருக்கும், அந்த வெஜிடேஷன் கூட இந்த ஸ்பீசிஸ் எப்படி அசோசியேட் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு கலெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பீசிஸை பற்றின கேள்விகளில் நமக்கு அதை பற்றின நாலேஜே இல்லைனாலும் வி கேன் எலிமினேட் சம் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். அதுக்காக ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எப்பயுமே தெளிவாக இருக்கணும். ஓகேவா? இப்போ டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா அது ரொம்ப டெசர்ட், கோல்டு டெசர்டிஃபைட் ரீஜன்ஸாக இருக்குமா? ஸோ அப்போ அங்கே என்னென்ன இருக்குது? வைல்ட் யாக்கு, ஆஸு, கெசல், 4 ஹார்ன்ட் ஆண்டலோப்பு, ஸ்னோ லெப்பர்ட் கொஷின்ஸாக வந்திருக்கு.
Tibetan wolf, lesser cats, then fox, மார்பிள்டு போல்கேட்டு, தென் வந்து ராயல் பிக்கா, ஹிமாலயன் மர்மோத் கேள்வி வந்திருக்கு, பிளாக் நெக்டு கிரேன் கேள்வியில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே கேள்விகளாக வந்திருக்கக்கூடிய ஸ்பேசஸ். அதே ஹிமாலயாஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிபட்டான் ஆசு, சிக்கிம் ஸ்டாக், மஸ்க் டீர் கேள்வி வந்திருக்கு. ரைட்டா? தென் வந்து தாரு, பிஹரால், ஐபெக்ஸ், மிஷ்மி தாக்கின், சன்பியர், கிபான் கேள்வி வந்திருக்கு. ரெட் பாண்டாஸ் கேள்வி வந்திருக்கு. தென் லெசர் கேட்ஸு, மார்க்கோரு, ஷிரோன்ற மாதிரியான மற்ற ஸ்பீசஸ் இருக்கு. தென் டெசர்டிஃபைட் ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வைல்ட் ஆஸ் கேள்வி வந்திருக்கு. ரைட்டா? தென் டெசர்ட் ஃபாக்ஸ், இந்தியன் டெசர்ட் கேட், ஹான்பரா பஸ்டர்டு, தென் வந்து சிங்காரா ஆப்ஷன்ஸ்ல வந்திருக்கு. பிளாக் பத்தை பத்தியும் கேள்விகள் வந்திருக்கு. கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் கேள்வி நிறைய முறை வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ஸ்பீசஸ். ஓகேவா? தென் செமி அரிட் ரீஜன்ஸில் வந்து பார்த்தோம்னா நமக்கு செமி அரிட் ரீஜன்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும். இப்போ சவானா கிராஸ்லேண்ட்ஸ் மாதிரியே சம்மந்தமாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் தான் செமி அரிட் ரீஜன்ஸ் சொல்லுவோம். ஸோ அங்கே என்னென்ன பிளாக் பக்கு, சௌசிங்கா, நீல்காய், கசல், லைன்ஸு, சீத்தா, இது எல்லாமே கேள்விகள் வந்திருக்கு. ஓகேவா? தென் வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயோஜியோகிராஃபிக் ரீஜன்ஸ். டைகரு, லெப்பர்டு, ஸ்லாத் பியரை பற்றி கேள்வி வந்திருக்கு. இந்தியன் எலிஃபெண்ட்டை பற்றி கேள்வி வந்திருக்கு. நீல்கிரி லங்கூர், லயன் டைடு மக்காடு, தென் வந்து பார்த்தோம்னா கிரிசில்டு ஜெயின் ஸ்குரில், மலபார் சிவட் கேள்வி வந்திருக்கு. ரஸ்டி ஸ்பாட்டட் கேட் கேள்வி வந்திருக்கு. ரைட்டா? தென் வந்து நீல்கிரி தார், மலபார் கிரே ஹார்ன்பில்லை பற்றி கேள்வி வந்திருக்கு. தென் ட்ரெவன்கோர் டார்டைஸ், கேன் டஃபல், இதெல்லாமே இருக்கு. தென் டெக்கன் பெனின்சுலா ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா டைகரு, சித்தாலு, சௌசிங்கா, எலிஃபென்ட், வைல்ட் பஃபலோ, ஸ்வாம்ப் டியர் கேள்வி வந்திருக்கு. ரஸ்டட் ஸ்பாட்டிகட் அகைன் திரும்ப கேட்டிருக்காங்க. கேஞ்சட்டிக் ரீஜன்ஸ், பிளாக் பக், சிங்பார், ஸ்வாம்ப் டீரை பற்றி கேள்வி வந்திருக்கு. ரைனோஸை பற்றி கேள்வி வந்திருக்கு. ரைட்டா? ஹிஸ்பிட் ஹேர், சித்தல், சாம்பார் டீரை பற்றியும் கேள்வி வந்திருக்கு. ரைட்டா? தென் கோஸ்டல் ரீஜன்ஸ், டியூகாங்கை பற்றி கேள்வி வந்திருக்கு. ஹம்பேக் டால்பின், சால்ட் வாட்டர் குரோக்கடைல் கேள்வி வந்திருக்கு. ரைட்டா? தென் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ், இந்தியன் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் பற்றி கேள்வி வந்திருக்கு. ஸ்வாம்ப் டீர், ஹாக் டீர், பிக்மி ஹாக், ஹிஸ்பிட் ஹேர், இது எல்லாமே முக்கியமான ஸ்பீசஸ். ஹார்ன்பில்லை பற்றியும் கேள்வி வந்திருக்கு. தென் ஐலாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நிக்கோபார், மக்காவுக்கு, நிக்கோபார் மெகப்பாடு, நிக்கோபார் ஹார்ன்பில்லு, அந்தமான் நிக்கோபார் வாட்டர், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான. சால்ட் வாட்டர் குரோக்கடைல்ஸு, மரீன் டர்ட்டில்ஸு, டால்ஃபின்ஸ், இது எல்லாமே இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் அக்ராஸ் தி 10 பயோஜியோகிராஃபிக் ஜோன்ஸை பற்றி நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையாக வச்சு we can find a proper linkages between those species which are associated with those regions. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம டைரெக்டாக கொஷின்ஸ்குள்ளார சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு குரூப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு ப்ராப்பர் ரிவிஷன்ஸோட நம்ம பார்க்கலாம். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் 2019 கேட்ட இந்த கேள்வி பார்ப்போம். ஸோ ஏஷியாட்டிக் லயன் இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா ஒன்லி. ஓகேவா? ஸோ நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா ஒன்லி, பேர் என்னன்னு பாருங்க, ஏஷியாட்டிக் லயன். ஏஷியாட்டிக் லயன்ன்றது நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா ஒன்லினா எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஏஷியாட்டிக் லயன்ன்ற கேட்டகரி இந்தியாவில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நேச்சுரலி இந்தியாவில் நேச்சுரலாகவே இருக்குது. அது எந்த விதமான ஒரு ப்ரொடெக்டட் ரீஜன்ஸில் ஒரு ஜூ மாதிரியோ அந்த மாதிரி இல்லை, நேச்சுரல் ஹேபிட்டட்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த ரீஜன்ஸில் இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் கிர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். கரெக்டாக? ஸோ கிர் நேஷனல் பார்க்கோ அல்லது கிர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் குஜராத் ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ஏஷியாட்டிக் லைன் குஜராத் ரீஜன்ஸில். தென் டபுள் ஹம்ப்டு கேமல் இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டபுள் ஹம்ப்டு கேமல் இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா பட் நாட் இந்தியா ஒன்லி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா இட் இஸ் நேட்டிவ் டு சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸ், அது எஸ்பெஷலி மங்கோலியாவில் இருக்கும் டபுள் ஹம்ப்டு கேமல். அப்போ டபுள் ஹம்ப்டு இஸ் யூஸ்டு ஃபார் ஃபேட் ஸ்டோரேஜ், ஹை ஃபேட் ஸ்டோரேஜ். டு வித்ஸ்டாண்ட் கோல்டு கண்டிஷன்ஸ் எஸ்பெஷலி. ரைட்டா? அப்போ டபுள் ஹம்ப்டு ஹேமல் வந்து இந்தியாவிலும் இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது எங்கே தான் இருக்குதுன்னா லடாக் ரீஜன்ஸில் தான் இருக்குது. லடாக் ரீஜன்ஸில் எஸ்பெஷலி நூப்ரா வேலி ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் திஸ் டபுள் ஹம்ப்டு கேமல். ஓகேவா? அதே ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா ஒன்லி. நோ, ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இந்தியாவில் இருக்குது. அது எஸ்பெஷலி எங்கே இருக்குதுன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் ஆல்சோ இன் நேபாள்,
நேபாளையும் இருக்குது. அதே சமயத்தில் முன்னாடி வந்து பார்த்தோம்னா பூட்டான்லேயும் இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலி. ஸோ நமக்கு இதனுடைய ரொம்ப முக்கியமான ப்ரொடெக்டட் ரீஜன்ஸ் என்னது? ஒன் ஹார்ன் ரைனோசரஸோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொடெக்டட் ரீஜன் காசிரங்கா, ரைட்டா? ஸோ ஒன் ஹார்ன் ரைனோசரஸ்ன்றது இந்தியாவில் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் தான் இருக்குது. இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா எடுத்துட்டோம்னா டூ ஹார்ன்டு ரைனோசரஸ் இருக்கும், இருக்கும். வேறாஸ் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் வந்து இங்கே நம்மளோட காசிரங்காலையும் இருக்கும், அதே சமயத்தில் அசாம் ரீஜன்ஸ்லையும் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஜாவா ரைனோஸும் ஒன் ஹார்ன் ரைனோஸ் தான் ஜாவா ரீஜன்ஸில் இருக்கிறது, ரைட்டா? ஸோ அப்போது ஏஷியாட்டிக் லைன் இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா ஒன்லி அப்படின்றது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. வேறாஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஓகேவா? அப்போ இது என்ன சொல்ல? இந்தியா ஒன்லினா இட் இஸ் எண்டமிக் டு கிர் குஜராத் ரீஜியன்ஸ், கிர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ, ஒன் ஒன்லி. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான ஃபேக்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு ஸ்பீசிஸோடைய அசோசியேட்டடாக இருக்கிறத தெரிஞ்சுக்கணும். தென் இந்த கொஸ்டின் பார்ப்போம். 2012 கேட்ட கொஸ்டின். Which of the above are naturally found in India? Again, naturally found in India. Naturally found in India only in கேட்கல, எதுல naturally found in India கேட்டிருக்கா. அப்போ இதில் முக்கியமான செக் பாயிண்ட் என்னதுன்னா பிளாக் நெக்டு கிரேன் இருக்கு. ஓகேவா? ஃப்ளையிங் ஸ்குரில் இருக்கு, ஸ்னோ லெப்பர்ட் இருக்கு. பட் சீத்தா இஸ் நாட் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா. இட் ஹேஸ் பிகம் எக்ஸ்டிங்க்ட். ஓகேவா? இந்த கொஷின் கேட்க போகும்போது இது எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸாக இருந்துச்சு. அரௌண்ட் 1930s 40sலேயே இந்தியாவில் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போது அதை மட்டும் விட்டுட்டோம்னா 2 வரக்கூடாது. 2 வரக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி, ரைட்டா? ஸோ 2 வராமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் பிளாக் நெக்டு கிரேனோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, பிளாக் நெக்டு கிரேன் வந்து பார்த்தோம்னா ஒன்லி ஆல்பைன் வெஜிடேஷனில் வாழக்கூடிய கிரேன் ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ கிரேன்ஸ்ன்றது பெரிய லெவலில் இருக்குமா? ஸோ பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கிரேன் ஸ்பீசிஸ், அதுவும் ஹை லெவலில் ஹை ஆல்டிடியூடினல் ரீஜன்ஸில் ஆல்பைன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஒன்லி கிரேன் ஸ்பீசிஸ் வந்து பிளாக் நெக்டு கிரேன் தான். ஓகேவா? ஸோ யூ கேன் ஃபவுண்ட் இட் ஓவர் தி இதில் வந்து மேஜராக வந்து பார்த்தோம்னா இந்த டிபெட்டான் ரீஜன்ஸில் இருக்கும். அதே சமயத்தில் மொரிரி அப்படின்ற வெட்லேண்ட் ரீஜன்ஸ்லையும் யூ கேன் ஃபைண்ட். ஸோ ஹை ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய ஒரு கிரெயின் ஸ்பீசிஸ் தான் பிளாக் நெக்டு கிரெயின். ஓகேவா? ஸோ இப்போ சீத்தா வந்து இந்தியாவில் கிடையாது, நேச்சுரலாக கிடையாது. இட் ஹாஸ் பின் brought into இந்தியா ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. ஃப்ளையிங் ஸ்குரில்ன்றதும் எங்கள் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நம்தப்பா ரீஜன், நம்தப்பா சாங்சுரி இஸ் நோன் ஃபார் திஸ் ஃப்ளையிங் ஸ்குரில். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ளையிங் ஸ்குரில்ஸ்ன்றது அதனுடைய 4 லெக்ஸுமே வந்துட்டு வெப்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதன் மூலிமா ஒரு ட்ரீலேருந்து இன்னொரு ட்ரீக்கு வந்து இட் அப்பியர்ஸ் டு பி ஃப்ளையிங் லைக். ஓகேவா? தென் ஸ்னோ லெப்பர்ட் இஸ் ஃபவுண்ட் அக்ராஸ் தி ஹிமாலயன் ஸ்டேட்ஸ். ஸோ அப்போ சீத்தாவை தவிர மீதி எல்லா ஸ்பீசிஸுமே இஸ் நாட் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியான்றது கரெக்டு. தென் recently இந்த 2017 கேட்ட கொஸ்டின் பாருங்க. recently there was a proposal to translocate some of the lions from their natural habitat in Gujarat to which one of the following states? ஓகேவா? ஸோ 2017 இப்போ நம்ம என்னன்னு பார்த்தோம், lions are found only in the Gir sanctuary நம்ம பார்த்தோமா? ஸோ அங்கே இருந்து மற்ற அதே சிமிலர் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற ரீஜன்ஸுக்கு அதை டிரான்ஸ்லோகேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் இருந்தது. அதே கண்டிஷன்ஸ், அதே சிமிலர் செமியரிட் சவானா டைப் ஆஃப் கிராஸ்லேண்ட் கண்டிஷன்ஸ் எங்கே இருந்ததுன்னா இந்த கூனோ பல்போர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் இன் மத்திய பிரதேஷ். இந்த இடத்துல தான் அதை டிரான்ஸ்லோகேட் பண்ணலான்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. பட் டிரான்ஸ்லோகேட் பண்ணலை. ஓகேவா? ஸோ கேள்வி என்னதுன்னா
ப்ரப்போஸ் தான், ப்ரப்போசல் டு டிரான்ஸ்லோகேட் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா கூனோ பல்போர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இன் மத்திய பிரதேஷ் தான். ஓகேவா? ஸோ இதே வெஜிடேட்டிவ் கண்டிஷன்ஸும் ப்ரே ஸ்பீசிஸும் அது சாப்பிடக்கூடிய ப்ரே ஸ்பீசிஸும் சிமிலராக அங்கே தான் இருக்குதுன்றதை பார்த்து டிரான்ஸ்லோகேட் பண்ணலான் இருந்தாங்க. கார்பெட் நேஷனல் பார்க்கை பற்றின சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க் இன் இந்தியா ஆஸ் வெல் அஸ் ஃபஸ்ட்டு டைகர் ரிசர்வுமே இதுதான். ப்ராஜெக்ட் டைகருக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு டைகர் ரிசர்வுமே இதுதான். இது முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஹெய்லி நேஷனல் பார்க்குன்னு இருந்தது பிரிட்டிஷ் டைமில் அதனோட நேம். ஸோ ஃபஸ்ட்டு நேஷனல் பார்க் இன் இந்தியா. அதே மாதிரி லார்ஜஸ்ட் டைகர் பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கக்கூடிய நேஷனல் பார்க்காகவும் கார்பெட் இருக்குது. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்குன்னு நம்ம சொல்லுவோம். உத்தராகண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ உத்தராகண்ட் ரீஜன்ஸில் இருக்குது. இதே முதுமலை வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் டைகர் ரிசர்வ் ஆஸ் வெல் அஸ் எலிஃபண்ட் ரிசர்வ். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வில் இருக்கிறது. நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வில் இருக்கிறது. The Sariska National Park is in Rajasthan. Sariska National Park is in Rajasthan and it is known for larger extinction of tigers after its announcement. ஸோ இது வந்து ஒரிஜினலாக டைகர் ரிசர்வ்ஸாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. பட்டு ஏர்லி 2006 7 அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய டைகர் எல்லாமே அழிஞ்சு திரும்ப டைகர்ஸ் வேர் ரீஇன்ட்ரடியூஸ்ட் இன் டு தி சாரிஸ்கா நேஷனல் பார்க். அந்த ரீஇன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் இட் ஹாஸ் ப்ரொவைட் அ குட் சக்ஸஸ் ரேட். ஓகேவா? ஸோ சாரிஸ்கா நேஷனல் பார்க்கும் ஒரு டைகர் ரிசர்வ், முதுமலையும் டைகர் ரிசர்வ், கார்பெட்டும் டைகர் ரிசர்வ்ஸ். அப்போ டைகர்ஸ் வாழக்கூடிய இடமும் லயன்ஸ் வாழக்கூடிய இடமும் ஒன்றா இருக்காது. டைகர்ஸ் ஆர் ப்ரிஃபரிங் டென்ஸ் வெஜிடேஷன். ஓகேவா? ஸோ டென்ஸாக லார்ஜர் வெஜிடேஷன் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் டைகர்ஸ். மவுண்டெயினஸ் ரீஜன்ஸில் கூட இருக்கும். பட் லயன்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரியான இடத்துல இருக்காது. செமி அரிட் கிராஸ்லேண்ட் டைப் ஆஃப் வெஜிடேஷனில் தான் இருக்கும். ஸோ மீதி மூணுமே டைகருடைய டைகரு வாழக்கூடிய டைகர் ரிசர்வ்ஸு. வெராஸ் லைனை ப்ரப்போஸ் பண்ணது கூனோ பல்போர் நேஷனல் பார்க் தான். ஓகேவா? ஸோ அதே ரீஜனில் தான் நமக்கு என்னது சீத்தாஸ் வந்து எக்ஸ்டின்ட் ஆயிருக்குன்றதை கேட்டிருந்தாங்களா? ரைட்டு. சீத்தாஸ் brought from Namibia were introduced in India to which one of the following national parks? CDS 2023 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறதுல என்னது கூனோ பல்போர் நேஷனல் பார்க்கு. ஸோ ஏன்னா சீத்தாஸும் லயன்ஸும் சீத்தாஸ் அண்டு ஏஷியாட்டிக் லயன்ஸ் as well as ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய லயன்ஸும் have same habitat. ஓகேவா? சேம் ஹேபிட்டட், சேம் கைண்ட் ஆஃப் ஹேபிட்டட் இருக்கும். ஸோ அப்போது அந்த லயன்ஸை ப்ரப்போஸ் பண்ண இடத்துலையே இப்போ சீத்தாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. சீத்தாஸ் வாழ்ந்துட்டு இருக்கு. பட் அந்த இடத்துல லயன்ஸ் இப்போ கிடையாது. லயன்ஸ் ஆர் நவ் ரெஸ்ட்ரிக்டட் டு கிர் நேஷனல் பார்க் அலோன். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது கூனோ நேஷனல் பார்க் தான். இதில் காசிரங்கா நேஷனல் பார்க் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா? காசிரங்கா நேஷனல் பார்க் இஸ் நோன் ஃபார் ரைனோஸ், ஒன் ஹார்ன்டு ரைனோசரஸ். கலடியோகானா நேஷனல் பார்க்ஸ். கலடியோகானா நேஷனல் பார்க்ஸ் இஸ் வேறு இங்கே இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதுவும் ராஜஸ்தானில் தான் இருக்குது. ஓகேவா? கலடியோகானா நேஷனல் பார்க்ஸ் இது முன்னாடி வந்து பார்த்தோம்னா பாரத்பூர் பேர்ட் சாங்சுரிஸ்ன்ற பேரில் இருந்தது. ஓகேவா? ஸோ கலடியோகானா நேஷனல் பார்க்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஏர்லியராக இது இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் சைபீரியன் கிரேன். சைபீரியன் கிரேனுக்கு ஃபேமஸ் ஆனது. ஓகேவா? இதே கெய்புல் லம்ஜோ நேஷனல் பார்க்ஸ். கெய்புல் லம்ஜோ நேஷனல் பார்க்ஸ்ன்றது வேர்ல்ட்ஸ் ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க். ஓகேவா? அந்த ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க்ஸ்ன்றது எங்கே இருக்குதுன்னா லோக்டாக் லேக். லோக்டாக் லேக் மணிப்பூரில். இந்த ஃப்ளோட்டிங்ன்றது என்னதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேஷன் டைப். ஓகேவா? இந்த ஃப்ளோட்டிங்ன்றதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபும்டீஸ். இந்த ஃபும்டீஸில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஸ்பீசிஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா சாங்காய் டீர். இது டீர், சாங்காய் டீர். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டான்சிங் டீர்னு சொல்லுவாங்க. சாங்காய் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இது இங்கே மட்டும்தான் இருக்குது. So Kaibol Lamjo National Parks is located in Loktak Lake
அங்கே இருக்க அது வந்து ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க்ஸ் விச் இஸ் நோன் அஸ் ஃபும்டீஸ். அந்த ஃபும்டீஸில் இந்த சாங்காய் டீர் நடக்கிறது வந்து பார்த்தோம்னா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குமா, ஓகேவா. ஸோ அது ஃப்ளோட் ஆகிருக்கிறதுனால, ஸோ அதனால தான் அதுக்கு நிக் நேம் என்னன்னா டான்சிங் டீர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் ரைட். ஸோ இதே 2024 சிவில் சர்வீசஸில் அதனோட லொக்கேஷன்ஸை மட்டும் தாண்டி அதனோட பிஹேவியரல் பேட்டர்ன் வரைக்கும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா. ஸோ பிக் கேட்ஸோடது. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். லயன்ஸ் டு நாட் ஹேவ் அ பர்டிகுலர் ப்ரீடிங் சீசன்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? கரெக்ட். ஏன்னா இயர் லாங் அதுக்குன்னு இந்த பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் அது ப்ரீட் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் பிக் கேட்ஸ் எல்லாமே எல்லா சீசன்ஸ்லையுமே ப்ரீட் பண்ணும், ஓகேவா. ஸோ அப்போ டு நாட் ஹேவ் அ பர்டிகுலர் ப்ரீடிங் சீசன்ன்றது கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அன்லைக் மோஸ்ட் அதர் பிக் கேட்ஸ் சீத்தாஸ் டு நாட் ரோர். சீத்தாஸோட லொக்கேஷன்ஸும் லயனோட லொக்கேஷன்ஸ் கேட்டிருந்த மாதிரி அதோட பிஹேவியர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீத்தாஸ் டு நாட் ரோர்ன்றதும் கரெக்ட், ஓகேவா. வேற லயன் ரோர்ஸ், அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். லயனும் ரோர் பண்ணும், டைகர் ரோர் பண்ணும். வேற சீத்தாஸ் டு நாட் ரோர். தென் மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அன்லைக் மேல் லெப்பர்ட்ஸ் டு நாட் ப்ரொக்ளைம் தயர் டெரிட்டரி பை ஸ்கென்ட் மார்க்கிங். அதுவும் கிடையாது, இதுவும் ஸ்கென்ட் மார்க்கிங் பண்ணும். இந்த ஸ்கென்ட் மார்க்கிங்ன்றது என்னது? டு ஃபிக்ஸ் தி பவுண்டரி ஆஃப் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ நம்ம ஏற்கனவே போன செஷன்ஸில் பார்த்துருந்தோமா, ஹேபிட்டட்டுக்குள்ளாரையே ஹோம் ரேஞ்சு, அந்த ஹோமை தாண்டி அதனுடைய டெரிட்டரியை மார்க் பண்ணுன்னு சொல்லாமா ஒவ்வொரு அபெக்ஸ் ப்ரெடேட்டர். ஏன்னா இதெல்லாமே அபெக்ஸ் ப்ரெடேட்டர்ஸ். ஸோ அப்போது லயன்ஸ் எப்படி அதனுடைய யூரின்ஸ் அல்லது அதர் எக்ஸ்கிரீட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் அந்த ஸ்பீசிஸ் அடிப்படையாக வச்சு அதனோட டெரிட்டரிஸை மார்க் பண்ணமோ, ஸோ அதே மாதிரி லெப்பர்ட்ஸும் மார்க் பண்ணும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டு நாட் ப்ரொக்ளைம் தேர் டெரிட்டரின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ ஆப்வியஸ்லி தேர்ட் எலிமினேட் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. ஸோ அப்போது அதனுடைய ப்ரீடிங் பேட்டர்னும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அது ரோர் பண்ணுறதையும் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அது ஸ்கென்ட் மார்க்கிங் பண்ணுமா பண்ணாதான்ற அந்த ஆஸ்பெக்ட்ஸையும் யூபிஎஸ்சி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தென் சிஏபிஎஃப் 2024 கேட்டிருக்கேன், வித் ரெஃபரன்ஸ் டு பிளாக் டைகர்ஸ் which of the following statements is are correct? They are also referred to as melanistic tigers. Yes, melanistic tigers. ஏன் இந்த black tigersனா, black tigers ஏன் பேர் வந்துச்சுன்னா dark க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு ஸ்ட்ரைப்ஸ், ஓகேவா. புலினாலே நமக்கு ஸ்ட்ரைப்ஸ் தானே தெரியும். அதில் அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று பக்கத்தில் நெருக்கமாகவும் டார்க்கராகவும் இருக்கிறதுனால இட் அப்பியர்ஸ் டு பி பிளாக் இன் கலர். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? பிளாக் டைகர்ஸ். அது இட் இஸ் டியூ டு அ ஜெனட்டிக் மியூட்டேஷன், மெலனிஸ்டிக் ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால அதில் அதனுடைய டைகர்ஸ், அந்த டைகர் ஸ்பீசிஸ் வந்து பிளாக் டைகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ எஸ், in India they are found only in the Simlipal tiger reserves in India. Yes, இந்தியாவில் வைல்டில் சிம்லிபால் நேஷனல் பார்க்கில் மட்டும்தான் இருக்குது. சிம்லிபால் இஸ் இட்ஸ் ஆல்சோ எ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், ஓகேவா. ஸோ ஒடிசாவில் இருக்கக்கூடிய சிம்லிபால் டைகர் ரிசர்வ்ஸில் மட்டும்தான் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் பிளாக் டைகர்ஸ் ஆர் மெலனிஸ்டிக் டைகர்ஸ். ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஃபேக்ட், ஓகேவா. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, போத் 1 and 2. ரைட்டா. ஸோ அப்போ இதெல்லாம் தான் நமக்கு பிக் கேட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கேட்ட கேள்விகள். ஸோ இப்போ இதில் நம்ம கலெக்டிவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னா, அதனுடைய ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன, அது எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன, அதை மட்டும் தெளிவாக பார்த்தலாம். இப்போ ஏஷியாட்டிக் லைன் எடுத்துட்டோம்னா ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்டேஞ்சர்டு, அது எங்கே இருக்கும்? நம்மளுடைய கிர் ஃபாரஸ்ட் ரேஞ்சு குஜராத் ரீஜன்ஸில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா லயன்ஸ் ஆர் லிவிங் இன் அ ப்ரைட்ஸ்னால் என்னது? அது வந்து கூட்டமாகவும் கூட்டத்தோட தலைவனாகவும் அது வாழும். சோஷியல் ப்ரிடேட்டர், எண்டமிக் டு இந்தியா, தட் டு within the Gir forest sanctuaries. It rose to mark its territories. இங்கே உருமுறது பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா. அதே டைகர் எடுத்துக்கிட்டோம்னா டைகர் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அக்ராஸ் இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ரஷ்யா எல்லா இடத்துலையும் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி என்டேஞ்சர்டு கேட்டகரி, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது ப்ரைட்ஸாக கூட்டமாக வாழ்கிற மாதிரி இது தனியாக வாழும், சாலிட்டரி இண்டிவிஜுவலாக தான் வாழும், ஓகேவா. ஃபாரஸ்டோடைய மாங்க்னு சொல்லுவாங்க, ஓகேவா. டைகர் அபெக்ஸ் ப்ரெடேட்டர், டெரிட்டோரியல், இட் இஸ் ஆல்சோ ரோர்ஸ் வெல்ஸ் அண்ட் ஸ்விம்ஸ் வெல். இதெல்லாமே அதனுடைய யூனிக் ஃபீச்சர்ஸ். தென் வந்து ஸ்னோ லெப்பர்ட் கேட்டிருந்தாங்களா. ஸ்னோ லெப்பர்ட்ஸ் வந்து என்டையர் ஹிமாலயன் ரீஜன்ஸ்லையுமே இருக்கு.
ஸ்னோ லெப்பர்ட்ஸ் எடுத்துட்டோம்னா யூ கேன் ஃபைண்ட் இட் அக்ராஸ் தி ஹிமாலயன் ரீஜன்ஸ். ஓகேவா? எலூசிவ்னா அதுவும் என்னது தனியாக ஒரு ஷை பிஹேவியரோட தான் இருக்கும். ஓகேவா? சாலிட்டரி, திக் ஃபர், அடாப்டட் டு கோல்டு, லாங் டெயில் ஃபார் பேரஸ், பட் இட் டஸ் நாட் ரோர். ஸ்னோ லெப்பர்டு ரோர் பண்ணாது. டைகர் ரோர் பண்ணும், லயன் ரோர் பண்ணும். ஓகேவா? இதே லெப்பர்டு எடுத்துட்டோம்னா லெப்பர்டு அக்ராஸ் இந்தியாஸ் எல்லா ரீஜன்ஸ்லையும் ஆல்மோஸ்ட் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் லெப்பர்ட்ஸ். அதுவும் சாலிட்டரி, அடாப்டபிள், எக்ஸலண்ட் கிரைபர் அண்ட் ஸ்பாட்டட். இதில் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், பட் இதில் ஸ்பாட்டட் இதுதான் இருக்கும், புள்ளிகளாக தான் இருக்கும் நமக்கு லெப்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ லெப்பர்ட்ஸ் ஆல்சோ ரோர்ஸ். சீத்தா, நமக்கு தான் சீத்தா வந்து நம்ம இதில் இந்தியாவில் எக்ஸ்டிங்க்ட் ஆனதுக்கப்புறம் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு சொன்னோமா. ஸோ ரீஇன்ட்ரடியூஸ்ட் இன் டு தி குனோ நேஷனல் பார்க், மத்திய பிரதேஷ். ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல், டயூர்னல் ஹண்ட்ரடு, நான் ரீட்ராக்டபிள் கிளாஸ், அந்த நகம் மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ வேகமாக ஓடுறதுக்கு இப்போது மற்ற கேட்ஸ் எல்லாமே தேவைன்னா அந்த கிளாஸை விரிவடைச்சிக்கும், இல்லைனா திரும்ப ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். பட் இதில் வந்து பார்த்தோம்னா எப்பயுமே அந்த கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இட் ஹேஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்டு ஓவர் தி லேண்ட் ரீஜன்ஸு, ப்ரே ரீஜன்ஸு எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் அதனுடைய வேகத்தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சீத்தாஸ் ஆல்சோ டஸ் நாட் ரோர். சீத்தாஸ் டஸ் நாட் ரோரு, ஸ்னோ லெப்பர்ட் டஸ் நாட் ரோரு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பிக் கேட்ஸில் இது வரைக்கும் கேட்ட கேள்விகள். தென் இது வந்து பின்னாடி கேள்விகளாக வரும், பட் இருந்தாலும் இங்கேயே நம்ம பார்த்துடலாம். ரஸ்டி ஸ்பாட்டட் கேட், அது நியர் த்ரெட்டண்டாக இருக்குது, சென்ட்ரல் அண்ட் சதர்ன் இந்தியாவில் இருக்குது. வைல்டு கேட்லேயே ஸ்மாலஸ்ட் வைல்டு கேட். ஓகேவா? ஸோ இட் இஸ் அதனோட யூனிக் பிஹேவியர் என்னன்னா, இட் இஸ் நாக்டூர்னல் இன் நேச்சர். நைட்டில் மட்டும்தான் அது வந்து ஆக்டிவாக இருக்கும், அதுதான் நாக்டூர்னல்னு நம்ம சொல்லுவோம். ஆர்போரியல், ஆர்போரியல்னா மரத்தில் வாழக்கூடிய ஸ்பீசிஸை தான் நம்ம ஆர்போரியல்னு சொல்லுவோம். ஆர்போரியல், சாலிட்டரி, யூசஸ் ஸ்கென்ட் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ். ஓகேவா? தென் இதுவும் கேள்வியாக வந்திருக்கு. மலபார் சிவட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் இன் வெஸ்டர்ன் காட்ஸு. இது எண்டமிக், இதுவும் எண்டமிக் டு மலபார் ரீஜன்ஸ் தான், வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸ் தான். இட் இஸ் ஆல்சோ நாக்டூர்னல், எலூசிவ் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஸ்கென்ட் மார்க்கிங் பிஹேவியர் இஸ் ஆல்சோ தேர் ஃபார் தி மலபார் சிவட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு பிக் கேட் ஸ்பீசிஸும் அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய அதர் கேட் ஸ்பீசிஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அப்போ இந்த கான்டெக்ட்ல நம்ம வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தென் அடுத்தது நமக்கு வந்து இந்த ப்ரைமேட்ஸில் அது எஸ்பெஷலி ஏப்ஸை பற்றின கேள்விகள் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ அமாங் தி ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் நாட் அன் ஏப்? நாட் அன் ஏப். இப்போ ஏப் எப்படி அதர் ப்ரைமேட்ஸ்லேருந்து வித்தியாசப்படும்னா டெய்ல் இருக்காது, நோ டெய்ல். கரெக்டாக? ஹியூமன்ஸ் மாதிரி, ஹியூமன் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு தி ஃபேமிலி ஆஃப் ஏப்ஸ் தான். ஓகேவா? அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது ஏப்பு கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிபான் இஸ் ஆல்சோ அன் ஏப்பு, கொரிலா இஸ் அன் ஏப்பு, ஒராங்குட்டான் இஸ் அன் ஏப்பு, லங்கூர் இதுதான் ஏப்பு கிடையாது. பிகாஸ் இது வந்து அதர், இப்போ மங்கீஸ் டைப்பில் கீழே வரும். ஓகேவா? ஸோ லயன் டெயில்டு மக்காக்கு, லங்கூர், ஹனுமான் லங்கூர் இது எல்லாமே வந்து ஏப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் இது ஒவ்வொன்றை பற்றியும் ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். 2004 கேட்ட கேள்வி பாருங்க. டூத்லெஸ் மேமல்ஸ் சச் அஸ் பேங்கோலியன்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஆர் நாட் ஃபவுண்ட் இன் இந்தியா கிடையாது. பேங்கோலியன்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி ஃபவுண்ட் இன் இந்தியா. இதுவும் இந்த பேங்கோலியன்ஸ் தான் நமக்கு என்ன சொல்லுவோம்? ஆன்ட் ஈட்டர். ஓகேவா? ஸ்கேலி மேமல், ஸ்கேலி மேமல், எறும்பு திண்ணி நம்ம சொல்லுவோம்ல, பேங்கோலியன்ஸ். ஓகேவா? ஸோ அது இதில் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ இந்த கான்டெக்ட்ல நமக்கு ரொம்ப முக்கியம். கிப்பான் இஸ் தி ஒன்லி ஏப் ஃபவுண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏப்பில் வெறும் கிப்பான் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? தட் டூ இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸில் தான் இருக்குது. இதை ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்காக ஹூலாங்கப்பூர் sanctuary is also been there. ஹூலாங்கப்பூர் sanctuaries is also been there. இது வந்து பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸு, அதே சமயத்தில் மியான்மர் ரீஜன்ஸ்லையும் இருக்குது. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்லி ஏப் ஸ்பீசிஸ்னால் கிபான் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதை இங்கே இருக்கக்கூடியதை நம்ம ஹூலாக் கிபார்டுன்னு சொல்லுவாங்க. ஹூலாக் கிபான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரைட்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 ஒன்லி. தென் சிடிஎஸ் இப்போ 2025 கேட்டிருக்காங்க பாருங்க. விச் ஒன் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் தி ஹோம் டு என்டேஞ்சர்டு மவுண்டெயின் கொரிலாஸ்? ஓகேவா? ஸோ மவுண்டெயின் கொரிலாஸ் ஆர்
ஃபவுண்ட் இன் எந்த ரீஜன்ஸ்னு கேட்டோம்னா விருங்கா மவுண்டைன் ரீஜியன்ஸ். ஓகேவா? இட் இஸ் எண்டமிக் டு திஸ் ரீஜன்ஸ். எண்டமிக் டு திஸ் ரீஜன்ஸு. இது வந்து பார்த்தோம்னா எஸ்பெஷலி எந்த எந்த 3 கண்ட்ரீஸில் வந்து பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, உகாண்டா அண்டு ருவாண்டா. இந்த ரீஜன்ஸில் மட்டும் தான் இருக்குது. ஸோ கொரிலாஸ் வந்து பார்த்தோம்னா ஆஃப்ரிக்காவில் அது எஸ்பெஷலி இந்த ரீஜன்ஸில் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ விருங்கா மவுண்டன்ஸ் இஸ் நோன் ஃபார் கொரிலாஸ். மவுண்டைன், அது எஸ்பெஷலி மவுண்டைன் கொரிலாஸ். ரைட்டா? ஸோ கொரிலாஸும் இம்பார்ட்டண்ட்டான ஏப்பு தான். அதை பற்றியும் கேள்வி வந்திருக்கு. தென் இந்த 2024 யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீசஸில் கேட்ட கேள்வி பாருங்கள். ஒரு பக்கம் கண்ட்ரீஸை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அனிமல்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பிரேசில் இன்ட்ரி கொடுத்துருக்காங்க, இந்தோனேஷியா எல்க்கு கொடுத்துருக்காங்க, மதகாஸ்கர் போனபோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இன்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா லெமூர்ஸ், லார்ஜஸ்ட் லெமூர். ஓகேவா? ஸோ லெமூரு. இன்ட்ரி எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா மடகாஸ்கரில் இருக்கும். தென் எல்க்குன்றது வந்து பார்த்தோம்னா இட் இஸ் அ டீர். ஓகேவா? It is a deer species. It is mostly found in the North American as well as Eurasian regions. It is not found in the Indonesian regions. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய இந்த சம்மந்தப்பட்ட ஏப் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒராங்குட்டான். ஒராங்குட்டான் அது எஸ்பெஷலி ஜாவா அண்டு போர்னியோ ஐலண்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது ஒராங்குட்டான். ஒராங்குட்டான் ஏற்கனவே பார்த்துருந்தோமா? இந்த போனபோ இருக்குல்ல, இந்த போனபோ இஸ் நாட் ஃபவுண்ட் இன் மடகாஸ்கர். போனபோ இஸ் ஆல்சோ எண்டமிக் டு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. போனபோ இஸ் ஆல்சோ an ape. ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ an ape. அப்போ போனபோ, இன்ட்ரி இது எல்லாமே ப்ரைமேட்ஸில் வரும். எல்க்கு டீர் கீழே வரும். மூணுமே மாற்றி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மூணுமே மாற்றி மாற்றி பேர் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? அப்போது ஆப்ஷன் டி நன். ஸோ அப்போது இந்த ப்ரைமேட்ஸில் அதுவும் எஸ்பெஷலி ஏப்ஸை பற்றின கேள்விகள் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அதனோட கண்டினியூஷனை இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மேக்ஸ் அ டூல் with a stick to scrap insects from a hole in a tree or a log of wood. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கை டூலாக யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மனுஷனுக்கு மாதிரியே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஸ்பீசிஸுக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒராங்குட்டானுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா தம்பு வேணும். தம்பு நம்மளோட கட்டை விரல் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஸ்டிக்கை டூலாக யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல இதுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, ஒராங்குட்டானுக்கு தான். ஒராங்குட்டான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒராங்குட்டானை வந்து பார்த்தோம்னா மலாய் மொழியில் வந்து பார்த்தோம்னா மேன் ஆஃப் தி ஃபாரஸ்ட், மேன் ஆஃப் தி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் ஆன் தி ரெயின் ஃபாரஸ்ட் ரீஜியன்ஸ், ரெயின் ஃபாரஸ்ட் ரீஜியன்ஸ் ஆஃப் ஜாவா அண்டு போர்னியோ அண்டு சுமத்ரா ரீஜன்ஸ். ஓகேவா? போர்னியோ அண்டு சுமத்ரா ரீஜியன்ஸ். Borneo and Sumatra regions you can find the presence of Borneo and Sumatra regions you can find the presence of orangutan. Okay va? So adhe mari it is tree living adha irukum, mostly tree living, arboreal in nature, largest tree living mammal னு சொல்லலாம். largest tree living mammal ஒராங்குட்டான் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான கண்டினியூஸாக நமக்கு வந்து ப்ரைமேட்ஸ், அதில் எஸ்பெஷலி ஏப்ஸை பற்றின கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த கொஷின் பார்த்தோம்னா லைன் டெயில்டு மக்காக் 2013. In which of the following states is lion-tailed macaque found in its natural habitat? Natural habitat னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ lion-tailed macaque is endemic to Western Ghats.
எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ்னால் அப்போ ஆப்வியஸ்லி எதெல்லாம் இருக்கணும், தமிழ்நாடு, கேரளா அண்டு கர்நாடகா தான் இருக்கணுமே தவிர ஆந்திர பிரதேஷ் வராது. ஆந்திர பிரதேஷில் நமக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ் தான் இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ லயன் டெய்ல்டு மக்காக் என்ன ஆன்சர்னு கேட்டோம்னா, எங்கே நேச்சுரல் ஹேபிட்டட்னு கேட்டோம்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 1, 3 ஒன்லி. ஓகேவா? இது ஏப்பு கிடையாது, இட் இஸ் அ மங்கி. இது மங்கிஸ் ப்ரைமேட் தான், பட் ஏப்பு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்டிவிஷன் ஏப்பாக வராது. இதுக்கு பெரிய லைன் சிங்கவால் குரங்குன்னு நம்ம சொல்லுவோம்ல, வால் இருக்கிறதுனால அது ஏப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட் ரீஜன்ஸ். இந்த லைன் டெய்ல்டு மக்கா கூடிய பிஹேவியர் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க 2023. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஃபானாஸ். மலபார் சிவெட் ஏற்கனவே பார்த்துருந்தோமா? லயன் டெய்ல்டு மக்காக்கு, மலபார் சிவெட்டு, சாம்பார் டீர், இது மூணில் ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஆர் ஜெனரலி நாக்டூர்னல்? நாக்டூர்னல் ஆர் மோஸ்ட் ஆக்டிவ் ஆஃப்டர் சன்செட்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா டெஃபினெட்லி லயன் டெய்ல்டு மக்கா கிடையாது. லயன் டெய்ல்டு மக்காக் இஸ் டயூர்னல், பகலில் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். மலபார் சிவெட் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், மலபார் சிவெட் இஸ் ஹைலி நாக்டூர்னல் இன் நேச்சர். வேற சாம்பார் டீரை பற்றி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, பட் யூபிஎஸ்சி அஃபிஷியல் கீ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி ஒன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாம்பார் டீரை வந்து கிரப்பஸ்கியூலார்னு சொல்லுவாங்க. கிரப்பஸ்கியூலார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்டிவ் டியூரிங் தி டான் அண்ட் டஸ்க் டைம். டான் அண்ட் டஸ்க் டைம்னா அந்த ட்வைலைட் டைமில் சன்ரைஸு கம்ப்ளீட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டான் டைம்லையும் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டஸ்க் டைம்லையும். ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் ஆஃப்டர் சன்செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து சாம்பார் டீரையும் எடுத்துக்கலாமா வேணாமான்றது, பட் யூபிஎஸ்சி அஃபிஷியல் கீ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்லி ஒன் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? பட் இதை தெரிஞ்சுக்கோங்க, கிரப்பஸ்கியூலார். கிரப்பஸ்கியூலார்னா என்னது? ஆக்டிவ் டியூரிங் தி டான் அண்ட் டஸ்க் டைம். ஓகேவா? எஸ்பெஷலி டியூரிங் தட் ட்வைலைட் டைமில், ரைட்டா? ஸோ இதுதான். அப்போ லைன் டெய்ல்டு மக்காக்கினுடைய டிஸ்ட்ரிபியூஷனையும் கேட்டிருக்காங்க, அதனுடைய பிஹேவியர் நாக்டூர்னலாக இருக்கா இல்லையான்றதை கேட்டிருக்காங்க. மலபார் சிவெட்டு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இட் இஸ் ஹைலி நாக்டூர்னல் இன் நேச்சர். அதே சமயத்தில் இட் இஸ் ஆல்சோ எண்டமிக் டு தட் ரீஜன்ஸ் தான், எண்டமிக் டு மலபார் தான், எண்டமிக் டு மலபார். அதனால தான் அதுக்கு பேரே மலபார் சிவெட்டுன்னு வந்திருக்கு, மலபார் சிவெட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இம்பார்ட்டண்ட்டான ஏப் ஸ்பீசிஸ் அல்லது ப்ரைமேட்ஸ்னுடைய காம்பினேஷன்ஸில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம பார்த்துடலாம். இப்போ உராங்குட்டான் என்ன கேட்டகரினா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் போர்னியா அண்டு சுமத்ரா ரீஜன்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஆர்போரியல் ஏப்பு, ஹைலி இன்டெலிஜென்ட், டூல் யூஸுக்காக தான் அது கேள்வி கேட்டிருந்தாங்க. இட் இஸ் சாலிட்டரி நேச்சர். இந்தியாவில் இருக்கிற ஒரே ஏப் என்னது? ஹூலாக் கிபான் மட்டும்தான். ஹூலாக் கிபான் என்டேஞ்சர்டு, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் அண்ட் மியான்மரில் இருக்குது. இந்தியாஸ் ஒன்லி ஏப்பு, மோனோகேமஸ், ட்ரீ ஸ்விங்கிங், ஆர்போரியல் அண்டு வோக்கல் டயட்ஸ். மோனோகேமஸ்னால் என்னது? ஒரே தன்னோட லைஃப்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு ஃபீமேல் பேரோட மட்டும்தான், அல்லது ஃபீமேல் வந்து மேலோடையும் மேல் வந்து ஃபீமேல் பேரோட மட்டும்தான் மேட்டிங் வச்சுக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறது தான் ஹூலாக் கிபான். ஸோ இப்போ இன்ட்ரின்றது என்னன்னு பார்த்துருந்தோம். இன்ட்ரின்றது மடகாஸ்கரில் இருக்குதான்றதை மாற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்ட்ரி இஸ் அ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். இட் இஸ் தி லார்ஜஸ்ட் லெமூர் டெய்லெஸ் vertical leaper not found in India. ஓகேவா? ஸோ போனபோ என்டேஞ்சர்டு, endemic to Congo basin in Africa. It matriarchalனா என்னது? headed by female head of a family. ஓகேவா? peaceful social behavior, genetically close to India, not found in, close to humans, not found in India. Then spider monkey, இது வந்து பின்னாடி ஒரு ஆப்ஷனில் வரும், நம்ம பார்ப்போம். ஸ்பைடர் மங்கி இஸ் ஃபவுண்ட் இன் சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கன் ரீஜன்ஸ் தானே தவிர ஸ்பைடர் மங்கி ஆஃப்ரிக்காலும் கிடையாது, ஏஷியாலும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆர்போரியல் லிவ்ஸ் இன் லார்ஜர் குரூப், நாட் நேட்டிவ் டு இந்தியா. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி லைன் டெய்ல்டு மக்காக்கு என்டேஞ்சர்டு வெஸ்டர்ன் காட்ஸில், அதுலேயும் எண்டமிக் டு ஃப்ரூகிவோரஸ் டயூர்னல் ஆர்போரியல் ஸ்பீசிஸ். ஓகேவா? கொரிலாஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, லார்ஜஸ்ட் இருக்கிற ஏப்ல இதுதான் லார்ஜஸ்ட் கிரவுண்ட் டுவெல்லிங் வெஜிடேரியனு, இன்டெலிஜென்ட், சோஷியல், நாட் ஃபவுண்ட் இன் இந்தியா. Chimpanzees are found in the western and central African regions. It is also known for tool use. சிம்பன்சியும் டூல் யூஸ் பண்ணோம், உராங்குட்டானும் டூல் யூஸ் பண்ணோம். ஓகேவா? டூல் யூஸ் பண்ணோம். closest genetic relative to humans, complex social behavior, not found in India. ஓகேவா? ஸோ இந்த சிம்பன்சீஸும் போனபோவும் எக்ஸாக்டாக இந்த காங்கோ பேசினுக்கு அந்த சைடு இந்த சைடும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்.
ரைட்டா? ஸோ அதில் எஸ்பெஷலி இந்த கொரில்லாவை தான் எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. கொரில்லாஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரீஜன்ஸ், அதுலேயும் எஸ்பெஷலி விருங்கா மவுண்டைன்ஸ். விருங்கா மவுண்டைன்ஸ், கொரில்லா மவுண்டைன் கொரில்லாஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ப்ரைமேட்ஸு, அதில் எஸ்பெஷலி ஏப்ஸும் அதர் ரிலேட்டட் ஸ்பீசிஸும். ஓகேவா? ஸோ இந்த கேள்விகளும் இந்த கான்டெக்ட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். தென் 2012 கேட்ட எந்த கேள்வி பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் பிலாங்ஸ் டு தி கேட்டகரி ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். ஸோ இதில் வந்து வெறும் என்டேஞ்சர்டில் எதெல்லாம் வருதுன்னு மட்டும் கேட்டிருந்தாங்க. ஆனால் இதில் மட்டும் எத்தனை ஸ்பீசிஸ் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இப்போ கிரேட் இண்டியன் பர்ஸ்டட், மஸ்க் டீர், ரெட் பாண்டா, ஏஷியாட்டிக் வைல்டஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கேள்விகளாக தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காகவே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னன்னு கேட்டோம்னா ஆப்ஷன் ஏல உள்ள இந்த 4 ஸ்பீசிஸ் தான் என்டேஞ்சர்டில் வரும். ரைட்டா? இதில் இந்த கிரேட் இந்தியன் பர்ஸ்டடு, மஸ்க் டீர், ரெட் பாண்டா, ஏஷியாட்டிக் வைல்டஸ்லாம் வரும். இந்த காஷ்மீர் ஸ்டேக்கை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹங்குல்னு சொல்லுவாங்க. இது எங்கே மட்டும் தான் இருக்கும்? யூ கேன் ஃபைண்ட் இட் ஓவர் தி தச்சிகம் நேஷனல் பார்க். தச்சிகம் நேஷனல் பார்க் இன் லடாக். சித்தலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்பாட்டட் டீர். புள்ளிமான், ஸ்பாட்டட் டீர். தென் ப்ளூ புல்க்கு தான் நீல்காய்ன்னு சொல்லுவாங்க. நீல்காய் லார்ஜஸ்ட் ஆண்டலோப் இன் இந்தியா. கிட்டத்தட்ட பெருசாக எரும மாடு மாதிரி இருக்கும். லார்ஜஸ்ட் ஆண்டலோப் இன் இந்தியா. தென் கிரேட் இண்டியன் பஸ்டர்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காகவே பார்ப்போம். ஸ்னோ லெப்பர்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்வாம்ப் டீர் தான் பாரசிங்கான்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்ப்போம். ரீசஸ் மங்கி, சாரஸ் கிரைன், லைன் டெய்ல்டு மக்காக்கு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. ஹனுமன் லங்கூர் அண்டு சீத்தல். ஓகேவா? ஸோ இதில் உள்ள ஸ்பீசிஸு இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்விகள்லையும் வந்திருக்கு, இதுக்கு மேலே வரப்போகிற கேள்விகள்லையும் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்த பற்றினையும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். ஏன்னா இட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் ஆஸ்க்டு இன் தி யூபிஎஸ்சி வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆப்ஷன்ஸ். ரைட்டா? அப்போ என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் இதில் கொடுத்துருக்கிறதுல எதுன்னு கேட்டோம்னா ஆப்ஷன் ஏ தான். கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், மஸ்க் டீர், ரெட் பாண்டா அண்டு ஏஷியாட்டிக் வைல்டஸ். இது ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் பார்ப்போம். ஓகேவா? இதில் எஸ்பெஷலி இந்த ரெட் பாண்டாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா நமக்கு ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜியன்ஸ். ஓகேவா? ரெட் பாண்டாஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜியன்ஸ். ஏஷியாட்டிக் வைல்டஸ் எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா நமக்கு ரான் ஆஃப் கட்ச் ரீஜன்ஸ். ரைட், பார்ப்போம். இப்போது இதில் கேட்டிருக்காங்க விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி மோஸ்ட் லைக்லி பிளேசஸ் டு ஃபவுண்ட் தி மஸ்க் டீர் இன் இட்ஸ் நேச்சுரல் ஹேபிட்டட். ஓகேவா? ஸோ மஸ்க் டீர் எஸ்பெஷலி இந்த மஸ்க் டீருக்கு மட்டும் என்ன இன்னொரு ஸ்பெஷாலிட்டினா இட் ஹேஸ் நோ ஆண்ட்லர்ஸ். ஆக்சுவலாக டீர்னா ஆண்ட்லர்ஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோமா, இதுக்கு ஆண்ட்லர்ஸ் கிடையாது. மேல் ஜெனைட்டல் போர்ஷன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் த மஸ்க் கிளாண்ட் இருக்கும். இந்த மஸ்க் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் மஸ்க் டீர். இட் இஸ் ஹைலி போச்டு ஃபார் இட்ஸ் மஸ்க் தான், அதாவது பர்ஃப்யூம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக அதிகமாக போச் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் தான் மஸ்க் டீர். ஓகேவா? நோ ஆண்ட்லர்ஸ் இருக்கும். இது எங்கே நேச்சுரலாக ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த அஷ்காத் வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் அண்ட் கங்கோத்ரி நேஷனல் பார்க் இன் உத்தராகண்ட். அதுலேயும் இது எஸ்பெஷலி இது மஸ்க் டீருக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சென்ச்சுரி கங்கோத்ரி நேஷனல் பார்க்ஸ். ஓகேவா? மனாஸ் நேஷனல் பார்க்ஸ் நமக்கு அஸ்ஸாமில் இருக்கும், அங்கே இருக்காது. கிஷன்பூர் வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷில் இருக்கும், அங்கேயும் இருக்காது. ஸோ இந்த 2 நேஷனல் பார்க்லேயுமே இந்த 2 ப்ரொடெக்டட் ஏரியாஸ்லையுமே மஸ்க் டீர் இருக்காது. மஸ்க் டீர் நேச்சுரலாக இருக்கிறது வந்து இந்த 2 உத்தராகண்ட் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க்ஸ் தான். ஓகேவா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 and 2 only. 1 and 2 only. Then, which one of the following protected areas is well known for the conservation of subspecies of the Indian swamp deer Barasinga that thrives well on hard ground and is exclusively gramivorous. Gramivorous-na என்னது? Feeding on grasses. Gramivorous carnivorous, herbivorous மாதிரி gramivorous-ன்றது feeding on grasses தான் gramivorous-ன்னு சொல்லுவோம்.
ஓகேவா? ஸோ இந்த இந்தியன் ஸ்வாப் டீர் ஆர் பாரசிங்கா அப்படின்றது எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா நம்மளுடைய கன்ஹா நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ், இங்கே தான் மேஜராக இருக்குது. ஸோ மனாஸ் நேஷனல் பார்க் நிறைய டைம் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் இது வரைக்கும் வந்திருக்கு கரெக்டாக. ஸோ மனாஸ் நேஷனல் பார்க்கில் நமக்கு நிறைய ஸ்பீசிஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் இருக்குது. அது எஸ்பெஷலி ஒன் ஹார்ன் ரைனோசரஸு, தென் பிக்மி ஹாகு, ஹிஸ்பிட் ஹேரு, இட் இஸ் ஆல்சோ எ டைகர் ரிசர்வ். ஸோ இந்த மாதிரி மனாஸ் நேஷனல் பார்க்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது. முதுமலை வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ரைட்டா. இந்த டால் செப்பர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, இந்த டால் செப்பர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸும் எங்கே இருக்குது? நம்மளுடைய ராஜஸ்தான் ரீஜன்ஸில் இருக்குது. இட் இஸ் நோன் ஃபார் தி பாப்புலேஷன் ஆஃப் பிளாக் பக்கோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமானது. இங்கே வந்து யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் இந்தியன் கெசலும் இருக்கும். Indian gazelle population, you can find the presence over the Tal Chapar Wildlife Sanctuary. Right? So, in the Barasinga அப்படின்ற பேர் எதை வச்சு வந்துச்சுன்னா, it has a large twined antlers. அதாவது நிறைய branches இருக்குமா antlers, ஓகேவா? more branches இல்லைன்னா அது ஆண்டலோப் கொம்பு மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த கொம்பு மாதிரி இருக்கிறதுல நிறைய பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா அதுதான் ஆண்ட்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாரசிங்கான்றது வந்து இருக்கிறதுலே பெரிய ஆண்ட்லர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டீர் ஸ்பீசிஸ். ஸோ அது எங்கே மேஜராக இருக்குன்னு பார்த்தோம்னா கன்ஹா நேஷனல் பார்க் ஆஃப் மத்திய பிரதேஷில் தான் யூ கேன் ஃபவுண்ட் இட் ஓவர் தர். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஆண்டலோப்ஸ்? அவங்களே கொடுத்துருக்காங்க ஆண்டலோப்ஸ், ஆரிக்ஸ் அண்டு சிரு. 2012 கேட்ட கொஷின். Oryx is adapted to live in the hot and arid areas, whereas Chiru is adapted to live in steppes and semi-desert areas of cold high mountains. In the first statement தான் correct. Okay வா? So Oryx is not native to India. Oryx வந்து not in India. இந்தியாவில் கிடையாது. It is adapted to live in hot and arid regions of African deserts. அது எஸ்பெஷலி இந்த சஹாரா டெசர்ட்ஸுக்கு அப்பர் அண்ட் லோவர் ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் இட் ஓவர் தான். சிருவோடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிரு இஸ் நோன் ஃபார் டிபெட்டான் ஆண்டலோப் and is adapted to live in these steppes and semi-arid regions of cold high mountains. ஓகேவா? நம்மளுடைய லடாக் ரீஜன்ஸில் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆரிக்ஸ் இஸ் போச்டு ஃபார் இட்ஸ் ஆண்ட்லர்ஸ்ன்ற கான்செப்ட் ஆண்டலோப்புக்கு கிடையாது. வேற சிரு இஸ் போஸ்டு ஃபார் இட்ஸ் மஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. சிருன்றது மஸ்க்கு கிடையாது, மஸ்க் டீர் தான். மஸ்க்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காகவே பார்த்துருந்தோம். ஆரிக்ஸ் எக்ஸிஸ்ட் இன் வெஸ்ட் இந்தியா ஒன்லி. ஆரிக்ஸ் இந்தியாலேயே கிடையாது. வேற சிரு எக்ஸிஸ்ட் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா ஒன்லி. ரெண்டுமே தப்பு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ is the correct answer for this question. ஆரிக்ஸுக்கும் சிருவுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த டீர் ஸ்பீசிஸ் அண்ட் ஆண்டலோப்ஸ்க்கு இருக்கக்கூடிய காமன் கீ பாயிண்ட்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரைட்டா? இப்போ சாம்பார் டீர் எடுத்துக்கிட்டோம்னா, சாம்பார் டீர் லீஸ்ட் கன்சர்ன் தான், பட் இட் இஸ் ஃபவுண்ட் அக்ராஸ் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கிறதே லார்ஜஸ்ட் டீர் இதுதான், லார்ஜஸ்ட் டீர் இன் இந்தியா. ப்ரே ஸ்பீசிஸ் ஃபார் டைகர்ஸ், ப்ரிஃபர்ஸ் வாட்டர் பாடிஸ் அண்ட் டென்ஸ் கவர்ஸ். சீத்தல் அப்படின்றது ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க. லீஸ்ட் கன்சர்ன்ஸ் அக்ராஸ் தி ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட்ஸ். ஸ்பாட்டட் கோட் கிரிகேரியஸ், ப்ரிஃபர்ஸ் மிக்சட் ஃபாரஸ்ட் கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட். ஸ்வாம்ப் டீர் பாரசிங்கா கேட்டிருந்தாங்களா, ஸ்வாம்ப் டீர் வல்னரபிள் ஸ்வாம்பி கிராஸ்லேண்ட் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் டீர்ஸ் வித் ஆண்ட்லர்ஸ் ஹேவிங் மோர் தென் 3 times. ஓகேவா? ஸ்டேட் அனிமல் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஃபவுண்ட் இன் கன்ஹா நேஷனல் பார்க்ஸ். ஸோ ஸ்வாம்ப் டீர் அல்லது பாரசிங்கா தான் மத்திய பிரதேஷோடைய ஸ்டேட் அனிமல். தென் இந்தியன் கசல் சிங்கரா, லீஸ்ட் கன்சர்ன் arid and semi-arid regions, especially in the northwestern regions of India, adapted to desert. It is also a small sized antelope.
இந்தியன் கசல் இஸ் அன் ஆண்டலோப். காஷ்மீர் ஸ்டாக் ஹங்குல் பார்த்துருந்தோமா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. இட் இஸ் எண்டமிக் டு திஸ் ரீஜன். டச்சிகம் நேஷனல் பார்க்கில், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன்ஸ், அதாவது லடாக் ரீஜன்ஸில் it is found. It is endemic to that regions. Antlers with 5 times state animal of Jammu and Kashmir. Musk deer. Musk deer, it lacks antlers in பார்த்தோம்னா, it lacks antlers, has tusk இது வந்து especially மேல்ஸ்ல மட்டும் பார்க்கலாம். ஒரு large teeth, அதுதான் டஸ்க் மாதிரி இருக்கும். ஓகேவா, சாலிட்டரி, எமிட்ஸ் மஸ்க் ஃப்ரம் இட்ஸ் அப்டோமினல் கிளாண்ட். இதனால தான் இது போச் பண்ணப்படுது. ஓகேவா, எங்கே இருக்குன்னு பார்த்துருந்தோம், உத்தராகண்ட் ரீஜன்ஸ். அது எஸ்பெஷலி உத்தராகண்ட் ரீஜன்ஸில் அஷ்காத் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். அஷ்காத் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் மஸ்க் டீர். சிரு ஆர் டிபெட்டான் ஆண்டலோப் கேட்டிருந்தாங்களா, நியர் த்ரெட்டன்ட் டிபெட்டான் பிளாட்டியூ ரீஜன்ஸ், ஹை ஆல்டிடியூட் ஆண்டலோப். இட் இஸ் போச்டு ஃபார் இட் ஷத்தூஷ் உள்ளுக்காக தான் இது அதிகமாக போச் பண்ணுவாங்க. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆரிக்ஸ் இந்தியாவிலே கிடையாதுன்னு சொல்லியிருந்தோமா, ஆஃப்ரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட் அண்ட் டெசர்ட்ஸில் தான் இருக்குது. டெசர்ட் அடாப்டட் ஆண்டலோப், ஹார்ன்ஸ் யூஸ்டு டிடெக்டர்ஸ் ஃபார் ஆப்ஷன்ஸ். எல்க்கும் ஒரு ஆப்ஷனில் இன்றி போனபோ கேட்ட இடத்துல எல்க்கு கேட்டிருந்தாங்களா. ஸோ எல்க் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் இந்தியா and it is found in the northern and North American and European regions. One of the larger deer species, antlers on males used to distractors in Indian wildlife context. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான டீர்ஸுக்கும் ஆண்டலோப்ஸுக்கும் இருக்கக்கூடிய கீ டைமென்ஷன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா, தென் அடுத்தது மேமல்ஸ்லேயே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அக்வாட்டிக் மேமல்ஸ். அக்வாட்டிக் மேமல் ஸ்பீசிஸை பற்றி என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்றதை பார்ப்போம். The marine mammal called dugong, which is vulnerable to extinction, is found in என்ன கேட்டகரின்னு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. அது ஆம்பிபியனா, போனி ஃபிஷ்ஷா, ஷார்க்கா அல்லது மேமலா? மேமல், இட் இஸ் அ மேமல். ஓகேவா, டியூகாங் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சீ கவ். நம்மளுடைய கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான herbivore mammal which feeds on sea grasses. ஓகேவா, ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார், பார்க் ஸ்ட்ரைட் ரீஜியன்ஸ், தென் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ரீஜியன்ஸ். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் டியூகாங். Gulf of Mannar Biosphere Reserves is also having a protected area for this important herbivore species. இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீஸ்டோன் ஸ்பீசிஸ். ஓகேவா, ஸோ இட் இஸ் அ மேமல், ஹெர்பிவோர் மேமல். அதே கேள்வி 2015 கேட்டிருக்காங்க பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு டியூகான், a mammal found in India, which of the following statements is are correct? It is a herbivorous marine mammal. Yes, correct. It is found along the entire coast of India கொடுத்துருக்காங்க. என்டையர் கோஸ்ட்லாம் கிடையாது, இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம். இட் இஸ் ஃபவுண்ட் அலாங் தி கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜன்ஸ் அண்ட் அதர் ரீஜன்ஸ். Third statement, it is given legal protection under the Schedule 1 of the Wildlife Protection Act 1972. ஓகேவா, ஸோ இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் இதெல்லாமே டீட்டெயில்டாகவே நம்ம பார்ப்போம். வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. ஸோ அதில் இப்போ அமெண்ட்மெண்ட் படி Schedule 1, Schedule 2, Schedule 3, Schedule 4னு 4 கேட்டகரிஸ் இருக்குது. அதில் Schedule 1 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸை வச்சிருக்கக்கூடிய கேட்டகரிஸாக இருக்கும். ஸோ டியூகாங்கு ஏற்கனவே முன்னாடி அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியுமே அது Schedule 1 ஸ்பீசிஸாக தான் இருந்துச்சு, இப்போவும் Schedule 1 ஸ்பீசிஸாக தான் இருக்குது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஃபவுண்ட் அலாங் தி என்டையர் கோஸ்ட் ஆஃப் இந்தியான்றது தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. ஓகேவா, தென் 2015 கேட்ட இந்த கேள்வி பாருங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா? அக்வாட்டிக் அனிமல்னா எது? கேஞ்சட்டிக் டால்ஃபின் தான். ஓகேவா, கேஞ்சட்டிக் டால்ஃபின் தான். சால்ட் வாட்டர் crocodile, ஆலிவ் ரிட்லி டர்ட்டில், இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் crocodile. ஃப்ரெஷ் வாட்டர் crocodile தான் நம்ம காரியல்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ சால்ட் வாட்டர் crocodile, ஆலிவ் ரிட்லி டர்ட்டில், கேஞ்சட்டிக் டால்ஃபின்ஸ், இது எல்லாமே மல்டிபிள் டைம்ஸ் கொஷனாக வந்திருக்கு. ரைட்டா, இப்போ சால்ட் வாட்டர் crocodile எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, காரியல் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காகவே பார்ப்போம். இப்போ நேஷனல் அக்வாட்டிக் அனிமல்னா என்னது? கேஞ்சட்டிக் டால்ஃபின் தான். ஸோ இந்த கேஞ்சட்டிக் டால்ஃபினுடைய இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னன்னு கேட்டோம்னா, இட் இஸ் ஃபவுண்ட் ஓவர் தி
இட் இஸ் பிளைண்ட் இன் நேச்சர். கரெக்டாக, இது பிளைண்டாக இருக்கும். ப்ரேவை எப்படி சாப்பிடும்னு கேட்டோம்னா ப்ரே ஹண்டிங் யூஸிங் echolocation, யூஸிங் தி ப்ராசஸ் ஆஃப் echolocation. சவுண்டை ஸ்ப்ரெட் பண்ணுறது. பேட்ஸ் எப்படி வந்து அதுக்கும் கண்ணு தெரியாது, சவுண்ட் வேவ்ஸை விட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு கண்டுபிடிக்கும்ல. ஸோ அதனால தான் இது வந்து அதே கான்செப்டை தான் நம்மளுடைய கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபினும் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஸோ இதனால் இதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா சூசூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சூசு இஸ் அ நிக் நேம் ஆஃப் கேஞ்சட்டிக் டால்ஃபின். இதில் சால்ட் வாட்டர் crocodile அண்ட் ஆலிவ் ரெட்டி டர்ட்டில்ஸ் அண்ட் காயல்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். இதே சால்ட் வாட்டர் கேஞ்சட்டிக் டால்ஃபினை வச்சு அடுத்த கேள்வி 2014 கேட்டிருக்காங்க. அதர் தென் போச்சிங், வாட் ஆர் ஆல் தி பாசிபிள் ரீசன்ஸ் ஃபார் தி டிக்ளைன் இன் தி பாப்புலேஷன் ஆஃப் கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபின்ஸ்? போச்சிங்கை தவிர்த்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதெல்லாம் பாசிபிள் ரீசன்ஸ் ஃபார் தி டிக்ளைன் ஆஃப் கேஞ்சட்டிக் டால்ஃபினோடைய பாப்புலேஷன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேஞ்சட்டிக் டால்ஃபின்ஸ், பேர் கேஞ்சட்டிக் டால்ஃபின்ஸாக இருந்தாலுமே இட்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் கங்கா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸை தாண்டி பிரம்மபுத்திராவிலையும் யூ கேன் ஃபைண்ட். ஓகேவா? ஸோ பிரம்மபுத்திரா ஆஸ் வெல் அஸ் ஈவன் இன் தி மேக்னா ரிவர் ரீஜன்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் ரீஜன்ஸில். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் டேம்ஸ் அண்ட் பேரேஜஸ் ஆன் ரிவர்ஸ் டெஃபினட்டாக இது வந்து பாசிபிள் ஆகும். ஏன்னா அதோட ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதோட நேச்சுரல் ஃப்ளோ வில் பி டிஸ்ரப்டட் டியூ டு தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் டேம்ஸ். இன்க்ரீஸ் இன் தி பாப்புலேஷன் ஆஃப் crocodiles in the rivers. ஓகேவா? crocodiles ஆர் ஃபவுண்டு மோஸ்ட்லி இன் தி கோஸ்டல் ரீஜன்ஸ். கரெக்டாக? சாரி, கோஸ்டல் ரிவர் பெட் ரீஜன்ஸ். கோஸ்டல் ரிவர் பெட் ரீஜன்ஸில் தான் இருக்கும். ஸோ ரிவர் டால்ஃபின்ஸு இது வந்து இன்டீரியர் இருக்கக்கூடிய மேமல் ஸ்பீசிஸ். அப்போது இது crocodiles இஸ் நாட் அ மேஜர் prey species predator of gangetic dolphin. Increase in the population of crocodiles in the rivers may not be the reason. Getting trapped in fishing nets accidentally, இது பாசிபிள் ரீசனாக தாராளமாக இருக்கலாம். Use of synthetic fertilizers and other agricultural chemicals in the crop fields in the vicinity of rivers. Yes, definitely. Synthetic fertilizers and other agricultural chemicals இருக்க போகும்போது டியூ டு பொல்யூஷனால இந்த ரிவர் டால்ஃபின்ஸோடைய கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபின்ஸோட பாப்புலேஷன்ஸ் வில் பி ஹெவிலி கெட் அஃபெக்டட். அப்போது இந்த ரீசன்ஸை தாண்டி இது எல்லாமே மேன்மேட் ரீசன்ஸ். கரெக்டாக? ஸோ நேச்சுரல் ரீசன்ஸாக இருக்கக்கூடிய crocodile பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத தாண்டி மீதி மூணுமே ஆந்த்ரோபோஜெனிக் ரீசன்ஸாக இருக்க போகும்போது இதுக்குள்ளாரே ஒரு குரூப்பிங்கை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒன்று மட்டும் ஆட்மேன் அவுட்டாக இருக்கும், அது மோஸ்ட்லி ஆன்சராக வராது. அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஆட்மேன் அவுட்டாக இருக்கிறது இன்க்ரீஸ் இன் தி பாப்புலேஷன் ஆஃப் crocodiles தான். அப்போ 2 நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். பாசிபிள்னு கேட்க போகும்போது இதெல்லாம் வராதுன்னு உங்களால் தவிர்க்கவே முடியாது. பட் பாப்புலேஷன் ஆஃப் crocodiles இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இப்போ ரெண்டுமே ஒரே ரீஜனில் வாழுது அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அ பாசிபிலிட்டி. பட் இது வாழக்கூடிய இடமும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பாப்புலேஷன் ஆஃப் crocodiles என்னோட இன்க்ரீஸ் மே நாட் டிக்ரீஸ் தி பாப்புலேஷன் ஆஃப் டால்ஃபின்ஸ் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1, 3 and 4 ஒன்லி. தென் அந்த கேஞ்சட்டிக் டால்ஃபின் கேட்ட மாதிரியே இங்கே பேர் ஃபார்மேட்டில் இரவாடி டால்ஃபினை கேட்டிருக்காங்க. இரவாடி டால்ஃபின். இரவாடி டால்ஃபின் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் சாம்பல் ரிவர். இரவாடி டால்ஃபின் இஸ் அசோசியேட்டட் வித், இரவாடின்றதே மியான்மரில் இருக்கக்கூடிய ரிவர். ஓகேவா? ஸோ இது நம்மளோட இந்தியாவில் எங்கன்னு பார்த்தோம்னா சிலிக்கா லேக் ரீஜனில் தான் இருக்கும். சிலிக்கா லேக் ரீஜன்ஸு அண்டு பே ஆஃப் பெங்கால், இந்த இடத்துல வாழக்கூடிய இரவாடி டால்ஃபின்ஸ் தான் இருக்குமே தவிர சாம்பல் ரிவர் இஸ் நோன் ஃபார் காரியல்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர் crocodiles. நம்ம ஏற்கனவே ஆப்ஷன்ஸில் பார்த்துருந்தோமா? ஃப்ரெஷ் வாட்டர் crocodiles. ரைட்டா? ரஸ்டட் ஸ்பாட்டி கேட், இதுவும் இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் தி ஈஸ்டர்ன் காட்ஸ் ரீஜியன்ஸு. ப்ளூஃபின்டு மக்ஷீர், இது ரஸ்டட் ஸ்பாட்டி கேட் ஏற்கனவே நம்ம வந்து கேட் ஸ்பீசிஸ் பார்க்க போகும்போது அதை பற்றின யூனிக் ஃபீச்சர்ஸை பார்த்துருந்தோம். இந்த மக்ஷீர்னு வந்துட்டாலே அது வந்து இதை குறிக்கிறதா, ஃபிஷ் ஸ்பீசிஸை குறிக்கிறதா. இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி காவேரி ரிவர் வாட்டர் பேசின்ஸ். அப்போ 1 3 கரெக்டு, 2 மட்டும் தப்பு. அப்போ 2 மட்டும் வரக்கூடாது. 2 எலிமினேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி, இரவாடி டால்ஃபின்ஸ். ரைட்டா? ஸோ அப்போது இந்த அக்வாட்டிக் ஸ்பீசிஸை
அக்வாட்டிக் மேமல்ஸை மட்டும் அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸை பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபின் இஸ் என்டேஞ்சர்ட், அதனோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்டேஞ்சர்டு. கங்கா, பிரம்மபுத்திரா அண்ட் மேக்னா ரிவர் சிஸ்டத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கும். இட் இஸ் பிளைண்ட், யூசஸ் ஈகோ லொகேஷன், ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின், நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் அண்ட் இண்டிகேட்டர் ஆஃப் ரிவர் ஹெல்த். இந்த இண்டிகேட்டர் ஆஃப் ரிவர் ஹெல்த்துன்றதுனால தான் ரிவரில் நடக்கக்கூடிய என்னென்ன ஆக்டிவிட்டீஸு மே find to be the possible destruction of the population of Gangetic river dolphin கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கேள்வி வரலனால இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிவர் ஸ்பீசி டால்ஃபின் எதுனா இண்டஸ் ரிவர் டால்ஃபின். இட் இஸ் ஆல்சோ என்டேஞ்சர்டு. மேஜராக இது பாகிஸ்தானில் தான் இருக்கும். இந்தியாவில் வந்து பியாஸ் ரிவர், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் இண்டஸ் ரிவரான பியாஸ் ரிவரில் மட்டும் தான் யூ கேன் ஃபைண்ட் இட். அதுவும் அதே மாதிரி தான் பிளைண்டு ஃப்ரெஷ் வாட்டர் யூசஸ் யூசிங் ஈகோ லொகேஷன்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெஷ் வாட்டர் இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ் ஆஃப் தி ரிவர் ஈகோசிஸ்டம்ஸ். தென் இரவாடி டால்ஃபின்ஸ் ஆர் ஆல்சோ என்டேஞ்சர்ட் இன் நேச்சர்ஸ். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஃபுல்லாக இருக்கும். பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ஸில், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிலிக்கா லேக் ரீஜன்ஸ், ஒடிசாவில் இருக்கக்கூடிய சிலிக்கா லேக் ரீஜன்ஸில் மட்டும் தான் இருக்கும். ஸோ இட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு லிவ் இன் போத் ஃப்ரெஷ் அண்ட் பிராக்கிஷ் வாட்டர் ஹேபிட்டட்ஸ், கோஸ்டல்ஸ் அண்ட் எஸ்டரின் வாட்டர்ஸ், இது எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும் தான் இருக்கும். தென் இம்பார்ட்டண்ட்டான மரீன் மேமலான டியூகாங், வல்னரபிள் இன் இந்தியா, கல்ஃப் ஆஃப் மன்னார், பாக்பே அண்ட் அந்தமான் ரீஜன்ஸில் இருக்கும். மரீன் ஹெர்பிவோர், ஃபீட்ஸ் ஆன் சீ கிராஸ் நோன் ஆஸ் தி சீ கவ், ஜென்டில் அண்ட் ஸ்லோ மூவிங், த்ரெட்டன்ட் பை ஃபிஷிங் கியர்ஸ். ஓகேவா, இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான அக்வாட்டிக் மேமல் ஸ்பீசிஸ். ஓகேவா, ஸோ அக்வாட்டிக் மேமல்ஸை இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் அதர் கேட்டகரிஸ், அதர் ரெப்டைல்ஸில் என்னென்ன கேள்விகள் வந்திருக்குதுன்றதை பார்ப்போம். For which one of the following snakes is the diet mainly composed of another snakes? ஓகேவா, ஸோ அதர் ஸ்னேக்ஸை சாப்பிடக்கூடிய ஒரு ஈட்டிங் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஸ்னேக் எதுன்னு கேட்டிருக்காங்க. கிரைட்டா, ரசல்ஸ் வைப்பரா, ராட்டில் ஸ்னேக்கா அண்ட் கிங் கோப்ராவா? கிங் கோப்ரா தான் இஸ் ஹேவிங் தி ஹேபிட் ஆஃப் ஈட்டிங் தி அதர் ஸ்னேக்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ ஈட்டிங் பிஹேவியரை வச்சு கிங் கோப்ரா கேட்டிருக்காங்க 2008. 2010 அதே கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அங்கே வச்ச ஆன்சரையே இங்கே கேள்வியை கேட்டிருக்காங்க. கிங் கோப்ரா இஸ் தி ஒன்லி ஸ்னேக் தட் மேக்ஸ் இட்ஸ் ஓன் நெஸ்ட். வை டஸ் இட் மேக்ஸ் இட்ஸ் ஓன் நெஸ்ட்? அது மட்டும் தான் அதுக்கான நெஸ்ட் மேக்கிங் பிஹேவியர் கிங் கோப்ராக்கு இருக்கு. ஸோ இட் இஸ் அ ஸ்னேக் ஈட்டர் அண்ட் தி நெஸ்ட் ஹெல்ப் அட்ராக்ட். இட் இஸ் அ ஸ்னேக் ஈட்டர், கரெக்ட் தான். ஓகேவா, அதனால அது வந்து இது ஸ்னேக் ஈட்டராக இருக்கிறதுனால ஸ்னேக்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது நெஸ்ட் பில்ட் பண்ணுறது கிடையாது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன் திஸ் பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றது? இட் இஸ் அ விவிபேரஸ் ஸ்னேக். விவிபேரஸ் ஸ்னேக்ஸ்ன்றது என்னது? கிவிங் பர்த் டு யங் ஒன், முட்டை வைக்காது, யங் ஒன் கிடையாது. அண்ட் நீட்ஸ் அ நெஸ்ட் டு கிவ் பர்த் டு இட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங். ஓகேவா, நெஸ்ட்ன்றதே ஓவி பேரஸாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். அப்போ விவி பேரஸ் ஸ்னேக்ஸாக இருந்துச்சுன்னா நெஸ்ட்டே தேவைப்படாதுல்ல. ஸோ இட் இஸ் அ ஓவி பேரஸ் ஸ்னேக். எஸ், இட் இஸ் அ ஓவி பேரஸ் ஸ்னேக்ஸ் லேயிங் எக்ஸ் அண்ட் லேஸ் இட்ஸ் எக்ஸ் இன் தி நெஸ்ட் அண்ட் காட்ஸ் தி நெக்ஸ்ட் அன்டில் தே ஆர் ஹேச்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். இட் இஸ் அ லார்ஜ் கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் அண்ட் நீட்ஸ் அ நெஸ்ட் டு ஹைபர்னேட்டுன்றதுலாம் கிடையாது. ஓகேவா, ஸோ ரெப்டைல்ஸ்ன்றது ஏஸ்டிவேஷன் தான் பண்ணுமே தவிர ஹைபர்னேஷன் பண்ணாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். So normally cold-blooded animals are experiencing estivation. Hibernation is associated with warm-blooded animals. நம்ம போன செஷன்ஸ்லேயே பார்த்துருந்தோம், ரைட்டா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் அ ஓவிபாரஸ் ஸ்னேக் அண்ட் லேஸ் இட்ஸ் எக்ஸ் இன் தி நெஸ்ட் அண்ட் காட்ஸ் தி நெஸ்ட் அன்டில் தே ஆர் ஹேச்டு தான் கிங் கோப்ராவை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். அண்ட் இட் இஸ் அ ஸ்னேக் ஈட்டர்ன்றது கரெக்ட். ஸோ இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் வைல்ட் லைஃப் த ஃப்ளையிங் ஃபாக்ஸ் இஸ் அன் வாட் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ன்றது? பேட் தான். கல்ச்சர் இஸ் அ வெல் நோன் ஸ்கேவெஞ்சர், கரெக்டா? பேட், அதுவும் ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ன்றது ஃப்ரூட் பேட்டுன்னு சொல்லுவாங்க. Fruit bat, frugivorous in nature. Frugivorous is an important bat species in India. Fruit bat னு சொல்லுவாங்க. இது 2009 கேட்ட கேள்வி. இதை வச்சு அப்படியே 2024 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் 2 ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. The Indian flying fox is placed under the vermin category in the Wildlife Protection Act of 1972.
ஸ்டேட்மெண்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் ஃபீட்ஸ் ஆன் தி பிளட் ஆஃப் அதர் அனிமல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரூட் பேட் தானே, ஃப்ரூட் பேட்டுன்றது போகும்போது எப்படி பிளட் ஆன் அதர் அனிமல்ஸாக இருக்க முடியும், படத்தில் காட்டுற மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்வியஸ்லி ராங். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஆம்பிகுட்டி இருக்குது. ஏன்னா இந்த கேள்வி கேட்டது வந்து 2024, ஆனால் 2022லேயே வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டை அமெண்ட் பண்ணி 6 ஸ்கெடியூலாக இருந்ததை 4 ஸ்கெடியூலாக மாற்றிட்டாங்க. அதில் வெர்மீன்ன்ற கேட்டகரியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வெர்மீன்ன்ற கேட்டகரி ரிமூவ் பண்ணதுனால இப்போ 1972 ஆக்டில் அமெண்டட் ஆக்ட் படி இதை நம்ம கரெக்ட்னு எடுத்துக்கிறதா தப்புன்னு எடுத்துக்கிறதான்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதனால யூபிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க, திஸ் கொஸ்டின் இஸ் ட்ராப்டு பை யூபிஎஸ்சி. திஸ் கொஸ்டின் இஸ் ட்ராப்டு பை யூபிஎஸ்சி. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் இதனால அரைவ் ஆக முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்படி ஒரு ஃபார்மேட்டே இந்த கேள்வியில் வர முடியாது. ஸோ பழைய அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க கேட்டகரியை வச்சா வெர்மீனில் வரும். பட் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வெர்மீன்ன்ற கேட்டகரி இல்லைன்ற போகும்போது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதனால தான் திஸ் கொஸ்டின் ஹஸ் பின் ட்ராப்ட். ஓகேவா? பட் ஃப்ளையிங் ஃபாக்ஸை வச்சு 2 முறை கேள்வி வந்திருக்கு, அதை நம்ம கவனிக்கணும். இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ். ஸோ அப்போ நெஸ்ட்டு மேக்கிங் பிஹேவியரை பற்றியும் கேள்விகள் வந்திருக்குல்ல, அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். 2023 Consider the following statements regarding the Indian squirrels. They build a nest by making burrows in the ground. Okay, they build a nest by making burrows in the ground. They are arboreal in nature. Arboreal என்னது? நம்ம ஏற்கனவே ecological niche-லயே வந்து எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸுக்கு இந்தியன் ஸ்குவிரல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுன்றது. ஓகேவா? ஸோ ஆர்போரியல் ஸ்குவிரல்ஸ் தான் கிரவுண்டில் வந்து பரோ பண்ணாது. தே ஸ்டோர் தேர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் லைக் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இன் தி கிரவுண்டு. நட்ஸ் அண்ட் சீட்ஸை வந்து கிரவுண்டில் ஸ்டோர் பண்ணோம், அது தப்பு கிடையாது. பட் வந்து அதே மாதிரி தே ஆர் ஆம்னிவோரஸ் இன் நேச்சர்ஸ். எஸ், தே மேஜர்லி ஈட்ஸ் ஃப்ரூட்ஸு, சீட்ஸு அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் இன்செக்ட்ஸ். ரெண்டையுமே சாப்பிட்றதுனால ஆம்னிவோரஸ் இன் நேச்சர்ஸ். இந்த பரோஸ் இன் தி கிரவுண்டை மேக் பண்ணுறது எதுன்னு கேட்டோம்னா கிரவுண்டு ஸ்குரில்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரவுண்டு ஸ்குரில் எதுன்னு கேட்டோம்னா மர்மோத், ஹிமாலயன் மர்மோத். ஓகேவா? இதை தாண்டி இந்தியன் ஸ்குரில்ஸ்ன்றது எதுன்னா ஆர்போரியல் ஸ்குரில்ஸ் தானே தவிர கிரவுண்ட் ஸ்குரில்ஸ் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, மீதி உள்ள 2 ஸ்டேட்மெண்ட்டும் ரைட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி ஒன்லி 2. ஆப்ஷன் பி ஒன்லி 2. தென் 2002 கேட்ட இந்த கேள்வி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் ஆப்ஷனில் வந்ததுன்னு பார்த்துருந்தோமா? த சீ கோஸ்ட் ஆஃப் இந்தியா, த சீ கோஸ்ட் ஆஃப் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹேஸ் பிகம் ஃபேமஸ் ஆஸ் அ நெஸ்டிங் பிளேஸ். அகைன் பாருங்க, அந்த நெஸ்டிங் பிளேஸ் ஃபார் தி ஜெயிண்ட் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் ஃப்ரம் தி சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காலேருந்து வரக்கூடிய இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோடைய இம்பார்ட்டண்ட்டான நெஸ்டிங் பிளேஸ் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம். மேஜர் தமிழ்நாட்டிலையும் இருக்குது, பட் மேஜரானது எங்கன்னு கேட்டோம்னா ஒரிசால தான். இந்த நெஸ்டிங் பிஹேவியருக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அரிபதா. நெஸ்டிங் பிஹேவியர் ஆஃப் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ், அரிபதா. அதில் ஒரு எஸ்பெஷலி மேஜராக எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா பிட்டர்கனிகா நேஷ்னல் பார்க்லையும், அதை விட இன்னும் முக்கியமாக காஹிர் மாத்தா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். இந்த 2 ரீஜன்ஸ்லையுமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோட நெஸ்டிங் பிளேசஸ். எந்த மாதிரியான ரிவர்ஸில் யூ கேன் ஃபைண்ட்னா ருஷிகுல்யா அண்ட் தேவி ரிவர் மவுத் ரீஜியன்ஸ். ஸோ அப்போது ஒடிசா தான் லார்ஜஸ்ட் நெஸ்டிங் பிளேஸ் ஆஃப் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ். தமிழ்நாட்டிலையும் யூ கேன் ஃபைண்ட் இட் பிரசன்ஸ். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் ஒரிசா. ஸோ அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். CAPF 2023 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி ராம்சர் வெட்லேண்ட் சைட்ஸ் இன் இந்தியா. காஹிர் மாத்தா இஸ் ஹேபிட்டட் ஆஃப் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ். எஸ், கரெக்ட், ஒடிசாவில் இருக்கக்கூடியது. சிலிகா லேக் இஸ் தி ஹேபிட்டட் ஆஃப் இரவாடி டால்ஃபின் ஆஸ் இட்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ். இது ஏற்கனவே பார்த்துருந்தோமா? அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க?
இரவாடி டால்ஃபினை இதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸில் கொடுக்க போகும்போது இரவாடி லேக்கு சாம்பல் ரிவரையும் கொடுத்துருந்தாங்க. இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சிலிக்கா லேக் இஸ் தி ஹேபிட்டட் ஆஃப் இரவாடி டால்ஃபின். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. கொடுத்துருந்தாங்க. Then Nal Sarovar wetland. Nal Sarovar wetland is also the habitat of Indian wild ass ன்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் வைல்ட் ஆஸ் இதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலாக இந்தியன் வைல்ட் ஆஸோடைய மேஜரானது எதுன்னு கேட்டோம்னா ரான் ஆஃப் கட்ச் ரீஜன் தான். ரான் ஆஃப் கட்ச் ரீஜன் தான். பட் இங்கே என்னன்னா நால் சரோவர் வெட்லேண்ட் இஸ் ஆல்சோ இன் குஜராத். ஆல்சோன்னு தான் கேட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், சோ மொரிரி வெட்லேண்ட் இஸ் தி ஹேபிட்டட் அண்ட் ப்ரீடிங் கிரவுண்ட் ஆஃப் பிளாக் நெக்டு கிரெயின். ஓகேவா? ஸோ பிளாக் நெக்டு கிரெயின் இது ஏற்கனவே பார்த்துருந்தோமா? பிளாக் நெக்டு கிரெயினுடைய இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட்டட் ஸ்பீசிஸ் தான் இந்த டிபெட்டான் ரீஜன்ஸில், லடாக் ரீஜன்ஸில் இருக்கிறது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4. 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அகைன் அதனோட ஹேபிட்டட்டை வச்சு 4 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸை கேட்டிருக்காங்க. ஓகேவா? 4 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸும் அதனுடைய நேச்சுரல் ஹேபிட்டட்டையும் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பார்ப்போம். விச் ஆஃப் தி above ஆர் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா? நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா. ஸ்டார் டார்டைஸு இருக்கும், மானிட்டர் லிசர்ட் இருக்கும், பிக்மி ஹாக், இதுதான் பிக்மி ஹாக் தான் ஸ்மாலஸ்ட் வைல்டு பிக். ஓகேவா? இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ், எஸ்பெஷலி மனாஸ் நேஷனல் பார்க். ஸ்பைடர் மங்கி கிடையாது. ஏன்னா ஸ்பைடர் மங்கி ஏற்கனவே பார்த்தோம்னா ஸ்பைடர் மங்கி இஸ் இன் சவுத் அமெரிக்கா, நாட் இன் இந்தியா. அப்போது 4 எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இது ரெண்டும் வந்துடும். ஸ்டார் டார்டைஸ் இஸ் டெஃபினெட்லி தேர். 1, 2 and 3 only the answer. Again, naturally found in India அப்படின்ற கான்டெக்ஸ்டுக்கு கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க. தென் 2019 கேட்ட இந்த கேள்வி பார்ப்போம். இதில் பாருங்க 4 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸும் அதனுடைய பிஹேவியரல் அல்லது ஈட்டிங் பேட்டர்னை வச்சு கேட்டிருக்காங்க. சம்முன்னு வச்சு ஆரம்பிக்கிறது மோஸ்ட்லி ரைட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்று அதில் ரைட்டாக இருந்தாலுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட் ஆகிடும். நம்ம கண்டிப்பாக வராதுன்னு டெஃபினட்டாக சொல்லவே முடியாது. சம் ஸ்பீசிஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ். எஸ், கரெக்ட். சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ் ஆர் ஹெர்பிவோரஸ், அதுவும் இருக்கலாம். சம் ஸ்பீசிஸ் ஆஃப் மரீன் மேமல்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ், இது நம்ம டியூகாங்கே பார்த்துருந்தோம். சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் ஆர் விவிபேரஸ், இதுவும் இருக்கலாம். எஸ்பெஷலி ஏன்னா விவிபேரஸ் ஸ்னேக்ஸ் நம்ம இது வந்து கோப்ரா வந்து ஓவிபேரஸ்ன்னு பார்த்தோம். பட் விவிபேரஸ் ஸ்னேக்ஸ் அதில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இருந்தது இல்லை? வைப்பர்ஸ், ராட்டில் ஸ்னேக்ஸ், இது எல்லாமே விவிபேரஸ் தான். அனகோண்டாஸ், இது எல்லாமே கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ், ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், நாட் எக் லேயிங். ஓவிபேரஸ்னா என்னது? எக் லேயிங். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4. ஆல் ஆஃப் தி above ஆர் தி கரெக்ட் ஆன்சர். கன்சிடர் தி ஃபாலோயிங் அனிமல்ஸ். 2021 கேட்ட கேள்வி. டு ரெடியூஸ் தி சான்ஸ் ஆஃப் பீயிங் கேப்சர்டு பை தி predators, which of the following organisms rolls up and protects it from their vulnerable parts? அதாவது சுருண்டு தன்னுடைய எதிரிகள்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய பிஹேவியரை மேலே இருக்கக்கூடிய எந்த ஸ்பீசிஸ்லாம் பண்ணுதுன்னு பார்த்துருந்தாங்க. பேங்கோலின் ஏற்கனவே பார்த்துருந்தோம். பேங்கோலின் டெஃபினட்டாக பண்ணும். ஓகேவா? பேங்கோலின் இஸ் எ ஸ்கேலி மேமல்னு பார்த்துருந்தோம். ஸ்கேலி மேமல் anteater which rolls itself. அதே மாதிரி தான் ஹெட்ஜ்ஹாகும். ஓகேவா? ஹெட்ஜ்ஹாகும். whereas மர்மோத், இந்தியன் ஹெட்ஜ்ஹாக், மர்மோத் ஹிமாலயன்
Marmoth is a kind of ground squirrel. It does not roll up. அப்போ மர்மோத் மட்டும் வராது, மீதி ரெண்டுமே வரும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1 and 3. ஓகேவா? ஸோ ஆர்போரியல் ஸ்குரில்ஸான இந்தியன் ஸ்குரில்ஸை பற்றியும் கேள்விகள் வந்திருந்தது. கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்குரில்ஸான மர்மோத்தும் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பேங்கோலியன்ஸை 2 தடவைக்கு இதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க. ஹெட்ஜ்ஹாக்ஸும் ஆப்ஷன்ஸில் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ அப்போது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் வந்திருக்கக்கூடிய ஸ்பீசிஸு டெஃபினட்டாக இன்னொரு தடவை கேள்வியாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தான் நம்ம இத்தனை தடவை பார்த்துருக்கோம். தென் ரெட் பாண்டாஸ் அங்கே அந்த 16 ஸ்பீசிஸ் கொடுத்துருந்ததுல இருந்துச்சா? இன் இந்தியா ரெட் பாண்டா இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. நோ, இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ரெட் பாண்டாஸ் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் தான் இருக்கும். In India, slow loris lives in the dense forest of the northeast. Yes, slow loris dense forest of the northeastல இருக்குது. ஓகேவா? ஸோ தேவாங்க லோரிஸ்ன்னு சொல்லுவோம்ல, தேவாங்க. ரைட்டா? ஸோ ஸ்லெண்டர் லோரிஸும் இருக்குது இந்தியாவில். ஸ்லெண்டர் லோரிஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 only. Then 2011 கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்க. A sandy and saline area is the natural habitat of an Indian animal species. Sandy and saline area. The animal has no predators in that area, but its existence is threatened due to the destruction of its habitat. Which one of the following could be that animal? Okay, va? So Indian gazelle, Indian wild buffalo is mostly in the northeastern regions. Indian wild boar is across all the forest regions of India. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? sandy and saline area. Indian gazelle is also found in the Rajasthan regions. But most appropriate இது என்னது? Indian wild ass தான். Indian wild ass ஏற்கனவே பார்த்துருந்தோம். ரான் ஆஃப் கட்ச் ரீஜன்ஸில் இருக்கக்கூடியது. It is endemic to India. Endemic to India. ரைட்? அப்போ ஆன்சர் என்னது? இதுன்னா இந்தியன் வைல்டாஸ் தான். அதுக்கு பேர் என்ன சொல்லுது? குர்ன்னு பார்த்துருந்தோமா? குர். அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் நல் சரோவர் வெட்லேண்ட்லேயும் இருக்குமான்னு கேள்வி கேட்டிருந்தாங்களா இந்தியன் வைல்டாஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி. தென் 2008 கேட்டது இதை பார்ப்போம். Saltwater crocodile is found in the Andaman and Nicobar Island. Yes, saltwater crocodile is also found in the Andaman and Nicobar Islands. Yes, but இதனுடைய மேஜரான population is found in the Vivekananda, mangroves national park regions in Odisha. பட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ரீஜன்ஸ்லையும் இருக்கும், மற்ற ரீஜன்ஸ்லையும் சால்ட் வாட்டர் crocodiles இருக்கும். ஷ்ரூ அண்ட் த்ராப்பியர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஷ்ரூ வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் மவுஸ் லைக் ஸ்பீசிஸ் இன் வைல்டு. அது ஒரு மேமல் தான். தாப்பீர்ன்றது ஒரு ஸ்னவுட், எலிஃபண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்னவுட். இது இந்தியாவிலே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கானா? எஸ், மலபார் ஆர் ஏஷியாட்டிக் தாப்பிர்னே ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி போத் 1 and 2. ஷ்ரூவும் கேட்டிருக்காங்க, தாப்பியர் கேட்டிருக்காங்க. பட் இதை தாண்டி வேற திரும்ப இன்னொரு முறை இதை கேட்கல. பட் அது இருக்குதான்றதை மட்டும் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எலிஃபண்ட் லைக் ஸ்னவுட், எலிஃபண்ட் அண்டு பிக் மாதிரி இருக்கும். எலிஃபண்ட் லைக் ஸ்னவுட் இருக்கும், தாப்பியர்ஸ். ஓகேவா? பன்றி தான், பட் அதனுடைய மூக்கு வந்து பார்த்தோம்னா தும்பிக்கை மாதிரி இருக்கும், தாப்பியர்ஸ். ஸோ சால்ட் வாட்டர் crocodileோடைய எக்ஸ்டென்ஷன் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது திரும்ப 2010 எகெயின் கேட்டிருக்காங்க பாருங்க.
ஸோ பித்தர்கனிகா in Odisha regions is known for the presence of saltwater crocodile. Desert National Park. Desert National Park in Rajasthan is known for the presence of Great Indian Bustard. Definitely correct. Hula gibbon, India's only ape. Only ape in India. அதுதான் நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்த்துருந்தோம். இஸ் present in எரவிகுளம் கேரளாவா கிடையாது, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். அப்போ மூணாவது ஆப்ஷன் வரக்கூடாது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி. அகெயின் இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸும் அதனுடைய ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸையும் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. தென் 2017 கேட்ட கேள்வி பாருங்க. இஃப் யூ வாண்ட் டு see gharials in their natural habitat, which one of the following is the best place to visit? ஓகேவா? பிட்டர்கனிகா மேங்க்ரோவ்ஸ், அது சால்ட் வாட்டர் crocodiles-க்கு இப்போ தான் பார்த்தோம். சாம்பல் ரிவர், இங்கே தான் நம்ம வந்து காரியல்ஸை பார்க்கலாம். ஈவன் சாம்பல் ரிவர் sanctuary is one of the important protected area of this species. புலிகாட் லேக் நம்மளுடைய தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கு. டீப்பர் போல் இஸ் இன் அஸ்ஸாம். ரைட்டா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? சாம்பல் ரிவர் தானே தவிர பிட்டர்கனிகா இஸ் நோன் ஃபார் சால்ட் வாட்டர் crocodiles. அகெயின் 2003 விச் ஆஃப் தீஸ் ஆர் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. crocodileம் என்டேஞ்சர்டு தான், எலிஃபெண்ட்டும் என்டேஞ்சர்டு தான். ஜஸ்ட் என்டேஞ்சர்டாக மட்டும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? போத் 1 and 2. ஸோ இப்போ crocodiles காரியல்ஸை பற்றி இத்தனை கேள்விகள் கேட்டிருந்த மாதிரி எலிஃபெண்ட்டை பற்றியும் கேள்விகள் வந்திருக்கு. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1999 பழைய கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியா ஹேஸ் தி லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் தி ஏஷியன் எக்ஸ். ஏஷியன்னு வந்துட்டாலே ஏஷியன் லயனா ஏஷியாட்டிக் எலிஃபெண்ட்டா? அந்த ஏஷியன்ன்ற பேர் டைகருக்கு வராது, ஒன் ஹார்ன் ரைனோசரஸ்க்கும் வராது. அதை வச்சு எலிமினேட் பண்ணிடல. தெர் ஆர் ஜஸ்ட் about 20,000 to 25,000 in their natural habitat spreading across the evergreen forest, dry thorns, swamps and grasslands. எல்லா டைப் ஆஃப் வெஜிடேஷன்ஸ்லுமே இது பறந்து இருக்கு. Their prime habitats are however the moist deciduous forest. அப்போ எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்துட்டாலே எது வரக்கூடாது? லயன் வரக்கூடாது. நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டோம். கரெக்டா? Dry thorn forest, swamps and grasslands. Their prime habitats are however the moist deciduous forest. The ex-population in India ranges from northwest India, where they are found in the forest divisions of Dehradun, Bijnor, Nainital districts of UP, to the Western Ghats in the states of Karnataka and Kerala, நம்முடைய Western Ghats regions, and in Tamil Nadu. In the central India, their population is distributed in southern Bihar and Orissa. In east, they are seen in the North Bengal, Assam and a few other states. The animal X is referred to. அப்போ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்க போகும்போது எது பெஸ்ட் ஆப்ஷன்? ஆப்ஷன் பி எலிஃபண்ட் தான். ஏஷியாட்டிக் எலிஃபண்ட். ஸோ ஏஷியாட்டிக் எலிஃபண்ட். ஸோ ஏஷியாட்டிக் எலிஃபண்ட்ன்ற போகும்போது இயர் சைஸும் சின்னதாக இருக்கும். அதே சமயத்தில் டஸ்க் இஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் மேல். அதே ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட், African elephant, larger ears and tusk for both male and female. கரெக்டா? இந்தியன் எலிஃபண்ட், ஏஷியன் எலிஃபண்ட்டுக்கு மேலில் மட்டும்தான் டஸ்க் இருக்கும். மேல் ஒன்லி ஹேஸ் டஸ்க், தந்தம். 2020 இந்தியன் எலிஃபென்ட்ஸ்னுடைய ஒரு டீட்டெயில்டான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. த லீடர் ஆஃப் அன் எலிஃபென்ட் குரூப் இஸ் ஃபீமேல். எஸ், மேட்ரியார்கல். த மேக்ஸிமம் ஜெஸ்டேஷன் பீரியட் கேன் பி 20. இந்த கேன் பி அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்லி ரைட்டாக தான் இருக்கும். கேன் பி 20 to 2 months. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அது குழந்தைகளை வயிற்றில் சுமந்துருக்குமான்றதை கேட்டிருக்கேன். An elephant can normally go on calving till the age of 40 years only அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதனுடைய குழந்தை பெற்றுக்கக்கூடிய வயசுன்றது 40 வயசுக்குள்ளாரையே முடிஞ்சிடும் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது, இட் கேன் கோ அப் டு 50 years வரைக்கும் போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், கேன் பீன்னு வரப்போ மோஸ்ட்லி இது பாசிட்டிவாக இருக்கும்.
ஒன்லி அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸை கொடுக்க போகும்போது அது மோஸ்ட்லி நெகட்டிவாக இருக்கும். Among the states in India, the highest elephant population is in Kerala. No, highest population of elephant is found in Karnataka, not Kerala. So the answer for this question is option A, 1 and 2 only. Option A, 1 and 2 only. Right? Then a class of animals known as marsupials. Marsupials is a characteristic feature of what? The marsupials என்றது என்னன்னா, it has a bag-like structure for having its young ones. Best example என்னது? kangaroo. அதான் மார்சூப்பியல் கேட்டகரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வயிற்றுலேயே பேக் மாதிரி வச்சு அதில் தன்னோட குழந்தைகளை வச்சிருக்கிறது தான் மார்சூப்பியல்ஸ். பட் இட் இஸ் அ மேமல். தமிழ் பேர் மாதிரியே இருக்கும் பாருங்க, மார்சூப்பியல்ஸ், மேமல். அப்போ கங்காரு மார்சூப்பியல்ஸ்ன்னு தெரிஞ்சாலே இது கொடுத்துருக்கிறது எது பெஸ்ட் ஆன்சராக இருக்கும்? இஸ் இன் ஆஸ்திரேலியா. ஓகேவா? ஸோ இதை 2001 கேட்டிருக்காங்க. அது அப்படியே 20 வருஷம் கழிச்சு 2023 கேட்டிருக்காங்க பாருங்க. மார்சுப்பியல்ஸ் ஆர் நாட் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா. எஸ், இந்தியாவில் நேச்சுரலாக மார்சுப்பியல்ஸ் கிடையாது. இங்கே ஆஸ்திரேலியான்னு தெரிஞ்சிட்டாலே நமக்கு புஷ் கிராஸ்லேண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். கிராஸ்லேண்ட்ஸில் தான் அது மேஜராக வாழுன்றது தெரிஞ்சிடும். அதை வச்சு இந்த கேள்வி சொல்லிடலாம். மார்சுப்பியல்ஸ் கேன் த்ரைவ் ஒன்லி இன் மான்டேன் கிராஸ்லேண்ட்ஸ் வித் நோ ப்ரெடேட்டர்ஸ்ன்றது தப்பு. மான்டேன் கிடையாது, பிளைன் ரீஜன்ஸில் தான் வாழும். Answer for this question என்னது? Option 1 is correct, but option 2, statement 2 is incorrect. Again, marsupials பற்றி 2 முறை கேள்வி வந்திருக்கு. அப்போ what are all the other kinds of marsupials apart from kangarooன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஸ்பீசிஸ் நியூஸில் வரப்போகும்போது கேள்விகள் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஆர் யூனிக் அபவுட் தி கராய் கேமல்? டபுள் ஹம்ப்டு கேமல் கேட்டிருந்தாங்களா, அதே மாதிரி கராய் கேமல், a breed found in India. It is capable of swimming up to 3 kilometers in the sea waters. It survives by grazing on mangroves. It lives in wild and cannot be domesticated. Okay, cannot be domesticated அப்படின்றது கேமல் வந்து ஒரு வைல்ட் அனிமல் கிடையாது. வைல்ட் அனிமல் வைல்டில் இருந்தாலுமே கேமல்ஸ் இருக்கிறது ஒரு டெசர்டிஃபைட் ரீஜன்ஸில், அங்கே டென்ஸ் வெஜிடேஷனே இருக்காது. அப்போது அது இட் இஸ் அ டொமஸ்டிகேட்டட் அனிமலாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இட் கேனாட் பி டொமஸ்டிகேட்டட்ன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்வியஸ்லி 3 எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது ரெண்டும் தெரியலனா கூட. ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு புது ஃபீச்சர்ஸை வச்சுட்டு யூபிஎஸ்சி கேள்வி கேட்குறாங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி அவங்களே சாய்ஸஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ it survives by grazing on mangroves, especially in the Kutch regions. Kutch is one of the important mangrove regions of India. ஸோ குஜராத் வந்து பார்த்தோம்னா நமக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் மேங்க்ரூவ்ஸ் ரிச் ஸ்டேட்டுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், போன வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்விம் பண்ண முடியும், மேங்க்ரூவ்ஸை சாப்பிட்டு வாழ முடியும். அதுதான் கராய் கேமல். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1 and 2 only. ஸோ இது இப்போ ரீசெண்டாக 2025 கேட்டிருக்காங்க. லாமாஸ் இஸ் ஆல்சோ கேமல் லைக் அனிமல்ஸ். கேமல் லைக் அனிமல்ஸ் இது இந்தியாவில் கிடையாது. எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா ஆண்டீஸ் மவுண்டைன் ரேஞ்சஸ். நம்மளுடைய ரோபோ படத்தில் கூட வரும், ரைட்டா? ரோபோ படத்தில் கிளிமஞ்சாரோ பாட்டு வரும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாமாஸ் வரும், ரைட்டா? ஸோ அப்போ லாமாஸனுடைய ப்ரெசன்ஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்டீஸ் மவுண்டைன் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் கேட்குறாங்க. குளோபலாக இருக்கக்கூடிய இப்போ கொரிலாஸ் எப்படி விருங்கா மவுண்டன்ஸ் கேட்டிருந்தாங்களோ அது மாதிரி லாமாஸ் வந்து எந்த ரீஜன்ஸோட சம்மந்தப்பட்டது அப்படின்றது கேட்டிருக்காங்க, ரைட்டா? இப்போ இது வரைக்கும் பார்த்த இம்பார்ட்டண்ட்டான மேமல் ஸ்பீசிஸோடைய ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன்ஸை பார்த்துடலாம். இப்போ பேங்கோலின் பார்த்துருந்தோமா? பேங்கோலின்ஸ் ஆன்டீட்டர் இஸ் அன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அக்ராஸ் இந்தியாஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒன்லி ஸ்கேலி மேமல், இதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். இன்செக்டிவர்ஸ் ஃபீட்ஸ் ஆன் ஆண்ட்ஸ் அண்ட் டெர்மைட்ஸு. Nocturnal trafficked for their scales. Hedgehog least concerns. Nocturnal insectivores rolls into a spiny ball for defense. இந்த ரோல்ஸ்ன்றது தான் இது ரெண்டுக்குமான காமன் ஃபீச்சரு. இந்தியன் ஸ்குவரல்ஸ் லீஸ்ட் கன்சர்ன்ஸ். ஃபாரஸ்ட், அர்பன் கார்டன்ஸு, ரூரல் ஏரியாஸ். ஆர்போரியல், நாட் கிரவுண்ட்.
ஆர்போரியல், ஸ்பீட் டிஸ்பர்சஸ், ஸ்ட்ரைப்ட் ஆர் அன்ஸ்ட்ரைப்டு வெரைட்டிஸ் ஆன் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ ராமர் போட்ட கோடுன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இந்தியன் ஸ்குரில்ஸ். ஃப்ளையிங் ஸ்குரில், ஸோ நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவிலையும் இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. அது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் எது ரொம்ப முக்கியமானது நமக்கு? நம்தபா, நம்தபா. ஓகேவா? நம்தபா வைல்ட் லைஃப் சாங்சுரி. அந்த 4 லெக்ஸையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மெம்பரேனுக்கு பேர் தான் என்னது? பட்டகேயம். இட் இஸ் ஆல்சோ நாக்டூர்னல் அண்ட் லிவ்ஸ் இன் ட்ரீ கனோபீஸ். இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ், ஃப்ரூட் பேட்ஸ் பார்த்துருந்தோமா, எல்லா இடத்துலையும் இருக்கும். லார்ஜஸ்ட் பேட் இன் இந்தியா, ஃப்ரூகிவோரஸ் பாலினேட்டர் அண்ட் இட் இஸ் ஆல்சோ நாக்டூர்னல் இன் நேச்சர். பிக்மி ஹாக், ஸ்மாலஸ்ட் வைல்டு பிக் பார்த்துருந்தோமா, ஸ்மாலஸ்ட் வைல்டு பிக். அசாம்ஸில் அது எஸ்பெஷலி மனாஸ் கிராஸ்லேண்ட்ஸில், மனாஸ் நேஷனல் பார்க் ரீஜன்ஸில் இருக்கும். ஹைலி என்டேஞ்சர்ட், சக்ஸஸ்ஃபுல் கேப்டிவ் ப்ரீடிங் அண்ட் ரீஇன்ட்ரொடக்ஷன் ப்ரோக்ராம்ஸ்னால சக்ஸஸ் ஆயிருக்கு. ஹிமாலயன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய மர்மோத் ஆப்ஷன்ஸில் வச்சுருந்தாங்களா, கிரவுண்ட் ஸ்குரில்ஸ், burrowing rodent, hibernates and social because it is found in the coldest regions of Ladakh and trans-Himalayan regions. ரெட் பாண்டாஸ் கேட்டிருந்தாங்களா, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், சிக்கிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் ரீஜன்ஸில் தான் இருக்கும். ஆர்போரியல், பேம்பூ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ் த்ரெட்டன்ட் பை ஹேபிட்டட் லாஸ். ஸோ இப்போ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான வைல்ட் லைஃப் அனிமல்ஸ், அதர் மேமல்ஸை பற்றின இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்போ மார்சுப்பியல்ஸ் பார்த்துருந்தோமா, மார்சுப்பியல்ஸ்ன்றது ஒரு கேட்டகரி தானே தவிர தனிப்பட்ட ஸ்பீசிஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்தியாவில் கிடையாது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அமெரிக்காஸ்லையும் இருக்குது. கிவ் பர்த் டு அண்டர் டெவலப்டு யங் ஒன் கேரிட் இன் பவுச்சில் வயிற்றில் வச்சு கங்காரஸ் மாதிரி தூக்கிட்டு போகிறது. ஸோ வைல்டு போர் ஆப்ஷன்ஸில் இருந்துச்சா, வைல்டு போர் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ ஆம்னிவோர்ஸ் வைட் ஸ்ப்ரெட். இந்தியன் வைல்ட் டேஸ் பார்த்துருந்தோமா, லிட்டில் ரான் ஆஃப் கட்ச் ரீஜன்ஸில், எண்டமிக் டு திஸ் பர்டிகுலர் ரீஜன்ஸ், டெசர்ட் அடாப்டட். ஓகேவா? சாண்டி அண்ட் சலைன் ரீஜன்ஸ் எதுலன்னு கேட்டிருந்தாங்களா. தென் வைல்டு பஃபலோவும் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கும். நம்மளுக்கு மேசிவ் ஹார்ன்ஸ் இருக்கும். தென் டபுள் ஹம்ப்டு கேமல், லடாக் கோல்ட் ரீஜன்ஸில் இருக்குதுன்னு பார்த்துருந்தோமா. ஸோ அடாப்டட் டு ஹை ஆல்டிடியூட் கோல்ட் டெசர்ட்ஸ் ஃபவுண்ட் இன் நூப்ரா வேலி ரீஜன்ஸ். கராய் கேமல், குஜராத்தில் இருக்கக்கூடிய மேங்க்ரூவ்ஸை சாப்பிடக்கூடியது. யூனிக் ஸ்விம்மிங் கேமல் அடாப்டட் டு சலைன் அண்ட் மரீன் ஈகோசிஸ்டம்ஸ், கிரேசஸ் அண்ட் மேங்க்ரோவ்ஸ். ஸோ எலிஃபென்ட்ஸ் அக்ராஸ் தி இந்தியாவில் எல்லாமே இருக்குது. இட் இஸ் அ கீ ஸ்டோன் அனிமல், மேட்ரி ஆர்கல் இன் நேச்சர், மைக்ரேட்டரி. ஓகே, எலிஃபென்ட்ஸோடைய ஓவரால் ப்ரொடெக்ஷன்ஸுக்கு வி டூ ஹாவ் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்ஸ். ப்ராஜெக்ட் டைகர் மாதிரியே ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் இஸ் ஆல்சோ தேர். ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் இருக்கு. தென் எலிஃபென்ட் காரிடார்ஸ் இருக்கு. எலிஃபென்ட் காரிடார்ஸ் இருக்கு, ரைட்டா? ஸோ இது எல்லாமே அதர் மேமல்ஸ் அல்லது இம்பார்ட்டன்ட் மேமல்ஸை பற்றின கீ விஷயங்கள். தென் ரெப்டைல்ஸ்லேயே நம்ம முக்கியமாக பார்த்தது என்னது? ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ், கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் ஒடிசா, எஸ்பெஷலி காஹிர் மாதா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் பார்த்துருந்தோமா, நோன் ஃபார் இஸ் மாஸ்ட் நெஸ்டிங். அந்த மாஸ் நெஸ்டிங்க்கு பேர் தான் என்னது? அரிபதா. தென் இந்தியன் ஸ்டார் டார்டைஸ், அது வந்து டெசர்டிஃபைட் ரீஜன்ஸில், ட்ரை ரீஜன்ஸில் இருக்கும். ட்ரை ரீஜன்ஸ் அண்ட் கிராஸ்லேண்ட்ஸில் இருக்கும். டிஸ்டிங்டிவ் ஸ்டார் லைக் ஷெல் பேட்டர்னு, ஹெர்பிவோரஸ், டார்கெட்டட் ஹெர்பிவோரஸ், இது ரொம்ப முக்கியம். சம் ஆஃப் தி டர்ட்டில்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ் கேட்டிருந்தாங்களா. மானிட்டர் லிசர்ட் ஆப்ஷனில் இருந்துச்சா. ஸோ ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் லிசர்ட் இன் இந்தியா. இட் இஸ் கார்னிவோரஸ் இன் நேச்சர்ஸ். சால்ட் வாட்டர் crocodile ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ்சுரின் ஹேபிட்டட்ஸ், சுந்தர்பன்ஸ் அண்ட் அந்தமான் நிக்கோபார்ஸ். லார்ஜஸ்ட் லிவிங் ரெப்டைல். ஓகேவா? தென் காரியல், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. சாம்பல், கங்கா அண்ட் சோன் ரிவர் சிஸ்டத்தில் இருக்கும். சாம்பல் தான் முக்கியமான சாங்சுரிஸ் இருக்குது. ஸோ லாங் நேரோ ஸ்னவுட்டு, ஃபிஷ் ஸ்பெஷலிஸ்ட், புவர் லேண்ட் மொபிலிட்டி, நெஸ்ட் ஆன் தி சாண்ட் பேங்க்ஸ், இதெல்லாமே இதனோட இம்பார்ட்டண்ட்டான கேட்டகரிஸ். காரியல்ஸ் அல்லது சால்ட் வாட்டர் crocodiles பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் அடுத்தது நம்மளுடைய பேர்ட் ஸ்பீசிஸை பற்றி என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடியே
கிரேட் இந்தியன் பஸ்டர்ன் ஆப்ஷனில் டெசர்ட் நேஷனல் பார்க்கில் வந்திருக்கான்றதை கேட்டிருந்தாங்களா ரைட்டாக. இதில் என்ன டேரெக்டாக கேட்டிருக்காங்க CSF 21ல் ஹேபிட்டட் ஆஃப் தி கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோ சிஸ்டமாக கிடையாது, கோஸ்டல் ஈகோ சிஸ்டமாக கிடையாது, எது அரிட் ஈகோ சிஸ்டம், டெசர்ட் நேஷனல் பார்க்ஸ் தான் அப்படின்றத கேட்டிருந்தாங்களா கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். So in which of the following regions are you most likely to come across Great Indian Hornbill? Great Indian bustard மாதிரியே Great Indian Hornbill in its natural habitat. Sand deserts of northwest India. இது Great Indian bustard. Higher Himalayas, Jammu and Kashmir. இங்க இருக்கிறது என்ன பார்த்தோம் நம்ம? Black necked crane பார்த்தோம். சால்ட் மார்ஷஸ் ஆஃப் வெஸ்டர்ன் குஜராத். சால்ட் மார்ஷஸ் ஆஃப் வெஸ்டர்ன் குஜராத்தில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஃப்ளமிங்கோஸ் இருக்கும். மார்ஷஸ் ரீஜன்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் தான் கிரேட் இந்தியன் ஹார்ன்பில். கிரேட் இந்தியன் ஹார்ன்பில் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஸ் வெல் அஸ் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. இங்கே தான் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ஹார்ன்பில். ஓகேவா. நாகாலாந்தில் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னே ஒன்று இருக்கும். அப்போ அதனுடைய ஹேபிட்டட் முக்கியமான பேர்ட் ஸ்பீசிஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி வச்சு கேட்பாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ பேர்டு, நாட் அ பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மக்ஷீர்ன்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே ஆப்ஷனில் நம்ம வந்து ப்ளூ ஃபின்டு மக்ஷீர் பார்த்தோமா. ப்ளூ ஃபின்டு மக்ஷீர் இஸ் இன் காவேரி பேசினான்றது கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த மக்ஷீர் வச்சு யூ கேன் ஈஸிலி கெஸ். ஸோ இதுதான் நாட் அ பேர்டு. இதுவும் பேர்டு தான், இதுவும் பேர்டு தான், இது மூணுமே பேர்ட்ஸ் தான். ஓகேவா. அப்போ நாட் அ பேர்டுனா என்னது? கோல்டன் மக்ஷீர் தான் ஆன்சர். With reference to India's biodiversity, Ceylon frog mouth, coppersmith barbet, grey-chinned miniot, white-throated redstart are primates or reptiles or amphibians ன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பேர்ட்ஸ். அகெயின் அந்த கேட்டகரியை வச்சு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா. கேட்டகரிஸை வச்சு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பேரை வச்சு அந்த ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அது அதனுடைய ரிலேட்டபிளாக இருக்காது. இப்போ ஃப்ராகுன்னு இருக்கிறதுனால ரெப்டைல்ஸ்னு போயிடுவோன்றதுக்காகவே அதை கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி டிஸ்ஓரியன்ட் ஆகிடக்கூடாது. ஓகேவா. ஸோ இந்த லாஜிக்கை நிறைய இடத்துல யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃப்ராகுன்றதை வச்சு ரெப்டைல்ஸ் போயிடக்கூடாதுன்ற மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க. த ஆர்கானிசம்ஸ் சிக்காடா, ஃப்ராக் ஹாப்பர். இந்த இடத்துல ஃப்ராகை வச்சு போயிடக்கூடாது. ஃப்ராகை வச்சோம்னா ரெப்டைல்ஸ்னு போயிடுவோம். அண்ட் பாண்ட் ஸ்கேட்டர்ஸ். ஆனால் இதில் கீவேர்டு என்ன? ஹாப்பர். ஹாப்பர்ன்றது என்னது? கிராஸ் ஹாப்பர். நம்ம பார்ப்போமா. கிராஸ் ஹாப்பர் இருக்கா, வெட்டிக்கிளி, அதை வச்சு கெஸ் பண்ணலாம். பேர்டு கிடையாது, என்னவா தான் இருக்கும்? இன்செக்ட்ஸ். ஸோ அப்போ பேர்டா, ஃபிஷ்ஷா, ரெப்டைல்ஸா அப்படின்றத திரும்ப திரும்ப அந்த ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸஸில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வச்சு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அங்கே எப்படி ஃப்ராக் மவுத்துன்றதை வச்சுட்டு பேர்ட் ஸ்பீசிஸில் நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இங்கே ஃப்ராக் ஹாப்பரை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த கேள்வி அதே மாதிரி ஒரு கேள்வி தான். CGS 2024 பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ ட்ரூ ஃபிஷ்? ட்ரூ ஃபிஷ்னு கேட்டிருக்காங்க. ஆனால் மீதி மூணுலேயுமே ஃபிஷ்ன்ற நேம் வருது. ஜெல்லி ஃபிஷ்ஷும் கிடையாது, சில்வர் ஃபிஷ்ஷும் கிடையாது, ஸ்டார் ஃபிஷ்ஷும் கிடையாது. ட்ரூ ஃபிஷ் எதுனா சீஹார்ஸ் தான். ஓகேவா. சீஹார்ஸா இஸ் அ ட்ரூ ஃபிஷ் விச் ஹாஸ் கில்ஸ் வச்சிருக்கும். இதே ஜெல்லி ஃபிஷ் பார்த்தோம்னா நிடேரியன் கேட்டகரி கீழே தான் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நம்மளுடைய கோரல்ஸ் மாதிரியே ஜெல்லி ஃபிஷும் நிடேரியன்ஸ். ஸ்டார் ஃபிஷ்ன்றது எக்கினோடெர்மெட்டா அப்படின்ற கேட்டகரி கீழே வரும். ஃபிஷ்ஷு கீழே வராது. சில்வர் ஃபிஷ்ன்றது இட் இஸ் அன் இன்செக்ட். பேர் தான் சில்வர் ஃபிஷ்ஷை தவிர இட் இஸ் அன் இன்செக்ட். ஓகேவா. இப்போ ட்ரூ ஃபிஷ் எது? சீஹார்ஸ் தான் ட்ரூ ஃபிஷ். ஸோ அந்த கேட்டகரியை வச்சு கேட்கறத நம்ம தெளிவாக திரும்ப பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் இது கேட்டிருக்காங்க பாருங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ ஃபில்டர் ஃபீடர்? ஃபில்டர் ஃபீடர்னா எதுனா ஆயிஸ்டர் தான். ஓகேவா. ஸோ இது எப்படின்னா லார்ஜர் வால்யூம் ஆஃப் ஏர், லார்ஜர் வால்யூம் ஆஃப் வாட்டர் அதை கன்சியூம் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்மாலர் fragments of organic material அப்சர்வ் பண்ணிட்டு ரிமைனிங் வாட்டர்ஸை ஸ்பில் அவுட் பண்ணிடும். ஸோ இப்படி சாப்பிடக்கூடிய ஒரு பிஹேவியர் இருக்கிறதுனால தான்
இதை ஃபில்டர் ஃபீடர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கேட்ஃபிஷ்ன்றது இஸ் அன் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் இன் இந்தியா. ஓகேவா? பெலிக்கன்ன்றது ஒரு பேர்டு. ஆக்டோபஸ்ன்றது ஒரு பாட்டம் லவ்விங்ல 8 கால்கள் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அதனால இந்த ஃபில்டர் ஃபீடர்ன்ற கெப்பாசிட்டி எதுனா ஆயிஸ்டருக்கு தான். இது 2025 கேட்டிருக்காங்க பாருங்க. இதுலயும் பாருங்க பீகாக் டாரன்டுலான்னு வச்சிருக்காங்க. பீகாக் டாரன்டுலான்றது கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இட் இஸ் அன் ஆம்னிவோரஸ் கிரஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல கெஸ் பண்ணுங்க. கிரஸ்டேஷன்ன்றது நம்ம லாஸ்ட் எதுக்கு பார்த்தோம்? கிரஸ்டேஷன்னா இந்த லாப்ஸ்டரு, கிராப் இதெல்லாம் தான் கிரஸ்டேஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இட் இஸ் அ ஸ்பைடர் which is in news. ஓகேவா? its natural habitat in India is only limited to some forest areas. In its natural habitat it is an arboreal species. அப்போ ஆர்போரியலா இருக்குதுன்னா ட்ரீஸ்ல இருக்கணும், ஃபாரஸ்ட்லயும் இருக்கு. அப்போ ட்ரீஸ்லயும் ஃபாரஸ்ட்லயும் இருக்கிறது எப்படி கிரஸ்டேஷனா இருக்க முடியும்? லாஜிக்கலா கெஸ் பண்ணணும். அப்போ ஒன்று இது ரெண்டும் இருக்கணும், இல்லைன்னா இது மட்டும் இருக்கணும். ரைட்டா? அப்போ 1 3 வர ஆப்ஷனும் 2 மட்டும் வர ஆப்ஷனையும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆம்னிவோரஸ் கிரஸ்டேஷன் கிடையாது, இது ரெண்டும் தான். ஏன்னா இட் இஸ் அ ஸ்பைடர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி அந்த நேமை வச்சு யூனிக்காக நியூஸஸில் வரக்கூடிய ஸ்பீசிஸை வச்சு கேட்குறாங்க. சில 3-4 ஸ்பீசிஸை கொடுத்துட்டு அது எந்த கேட்டகரியில் கீழே வரும்ன்றதையும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதனுடைய காமன் தீம்ஸை வந்து ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பீசிஸு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸு. அரிட் கிராஸ்லேண்ட்ஸ் இப்போ நவ் ரெஸ்ட்ரிக்டட் டு ராஜஸ்தான் அண்ட் குஜராத்தில் மட்டும்தான். ஒன் ஆஃப் தி ஹெவியஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட், கிரவுண்ட் நெஸ்டர். ஸோ கிரவுண்ட் நெஸ்டராக இருக்கிறதுனால தான் அது ஈஸிலி ஹேபிடட் டிஸ்ட்ரக்ஷன் மற்ற ப்ரிடேட்டரி ஸ்பீசிஸ்னால ஈஸியாக வந்து அழிவுக்கு உள்ளாகுது. ஓகேவா? ஸோ ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ் ஃபார் கிராஸ்லேண்ட் கன்சர்வேஷன்ஸ். சாரோஸ்கிரைன் ஆப்ஷனில் இருந்தது. வெட்லேண்ட்ஸு, மார்ஷஸ், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸு. டாலஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட், மோனோகேமஸ் பேர் பாண்டிங், கோட்ஷிப் டான்ஸ் அப்சர்வ்டு. பிளாக் நெக்டு கிரேன் பார்த்துருந்தோமா? வெட்லேண்ட்ஸ் ஆஃப் லடாக் அண்ட் அருணாச்சல் பிரதேஷில். ஸோ இட் இஸ் இது வந்து ஒரு புத்திசத்துக்கு, அதான் டிபெட்டன் பிளாட்டிவ் ரீஜன்ஸில் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் மோர் சாக்ரட் இன் நேச்சர். கிரேட் இந்தியன் ஹார்ன்பில் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஃப்ரூகிவோரஸ், அதே மாதிரி இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்பீசஸ். தென் ஃபைனலாக வல்ச்சர் இஸ் அ ஸ்கேவெஞ்சர். ஓகேவா? ஸ்கேவெஞ்சர் டிக்ளைன் டியூ டு டைக்ளோஃபினாக் பாய்சனிங். ஓகேவா? ஸோ கேட்டில்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய டைக்ளோஃபினாக்ஸை வந்து இது கேட்டில்ஸை சாப்பிட்றதுனால இந்த டைக்ளோஃபினாக் இஸ் அஃபெக்டிங் தி கிட்னிஸ் ஆஃப் வல்ச்சர்ஸ். ஸோ வல்ச்சர் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் டியூ டு தி ட்ரக் கால்ட் அஸ் டைக்ளோஃபினாக் விச் இஸ் கிவன் ஃபார் கேட்டில்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். தென் அதர் இம்பார்ட்டண்ட்டான பேர்ட் ஸ்பீசிஸ், ஸ்பூன்பில், ஒயிட் அபிஸ், பெலிக்கன், இந்தியன் நைட் ஜார், சிலோன் ஃப்ராக்மோத், இது எல்லாமே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தாங்களா? ஸோ அதை பற்றின கீ பாயிண்ட்ஸை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இது எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது, தென் இதனுடைய இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் என்ன, இது பேர்லேயே இருக்குது. இந்தியன் நைட் ஜார்ன்னு இருக்கிறதுனால இட் இஸ் அ நாக்டூர்னல் இன்செக்டிவோர், nocturnal insectivores, and it is mostly feeds during the dusk and night timesல. அதே மாதிரி சிலோன் ஃப்ராக்மவுத்ன்றதும் நாக்டூர்னல் இன் நேச்சர். ஸோ அப்போ அந்த நாக்டூர்னாலிட்டியும் யூபிஎஸ்சி அடிக்கடி செக் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். தென் நம்மளுடைய ஃபிஷ் அண்ட் அதர் இன்வெர்டிபிரேட் ஸ்பீஷீஸில் கோல்டன் மக்ஷீரும் ப்ளூஃபின் மக்ஷீர்ஸ் ரெண்டுமே ஃபிஷ் தான், ரெண்டுமே என்டேஞ்சர்ட். வேறஸ் கோல்டன் மக்ஷீர்ஸ்ன்றது ஹிமாலயன் ரிவர்ஸில் இருக்கும், இது வெஸ்டர்ன் காட்ஸ் ரிவர்ஸில் எஸ்பெஷலி காவேரியில் இருக்கும். காவேரியில் இருக்கிறதா நீ கேட்டிருந்தாங்க ப்ளூஃபின்ட் மக்ஷீர். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ், இட் இஸ் ஆல்சோ இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேட்ஃபிஷ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா, கேட்ஃபிஷ்ன்றது it is an invasive species which affects other species within the pond as well as other ecosystems. Octopus marine benthic bottom dwelling organism இருக்கும். ஓகேவா? benthic and bottom dwelling organisms இருக்கும். oyster filter feeder பார்த்திருந்தோமா? coastal regions, அது எஸ்பெஷலி இந்த பியல்ஸ் முத்துக்கள். ஓகேவா? ஸோ பியல்ஸ் வந்து ஆயிஸ்டர்ல இருந்து தான் நம்ம எடுப்போம். ஸோ அது இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அது உள்ள ஸ்டோர் பண்ணுறதன் மூலியமாக தான் இந்த பியல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா?
ஸோ அப்போ இதுவும் ஃபில்டர் ஃபீடருக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அப்போ இது வரைக்கும் இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்பீசிஸை பற்றி இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதனோட மேஜரான சோர்ஸஸோட லிங்க்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சைட்டு சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகாது, இதை நீங்கள் இன்னொரு முறை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட என்விஸ் போர்ட்டலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ், ஏன்னா இந்த ஸ்பீசிஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஹேபிட்டட்ன்ற ஸ்கீமுக்கு கீழே இந்த ஸ்பீசிஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த ஸ்பீசிஸோட யூனிக் ஃபீச்சர்ஸ் அந்த சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கேள்வியாக வந்திருக்கா, வைல்ட் பஃப்லோ வந்திருக்கு, லைன் வந்திருக்கு, சாங்காய் வந்து டேரெக்டாக வரல, பட் நம்ம ஃபும்டீஸ் பார்த்துருந்தோம். டியூகாங் பற்றி கேள்வி வந்திருக்கு, கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபின் வந்திருக்கு, இது இன்னும் வரல. கிரேட் இண்டியன் பஸ்டர்டு, காஷ்மீர் ஸ்டாகு, கிரேட் 100 ரைனோசரஸ், மலபார் சிவட்டு, தென் வந்து ஸ்னோ லெப்பர்ட் வந்திருக்கு, ஸ்வாம்ப் வந்திருக்கு, வல்ச்சர்ஸ் வந்திருக்கு, தென் வந்து ரெட் பாண்டா வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே 22 ஸ்பீசிஸில் நம்ம டிக் அடித்தது எல்லாமே கேள்விகளாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் www.india.orgன்ற இந்த ஸ்பீசிஸில் ப்ரையாரிட்டி ஸ்பீசிஸ்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் போனோம்னா இன்னும் டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அதனுடைய ஹேபிட்டட்டும் சரி, அதனுடைய யூனிக் ஃபீச்சரும் சரி, அதனுடைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸும் சரி, இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் பெங்கால் டைகர், இந்த ப்ரையாரிட்டி ஸ்பீசிஸில் பெங்கால் டைகர், ஏஷியன் எலிஃபென்ட்டு, அதுலேயும் எஸ்பெஷலி இந்த ஜெஸ்டேஷன் பீரியடுக்கான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த சைட்லேருந்து தான் யூபிஎஸ்சி எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்னோ லெப்பர்ட், ரெட் பாண்டா, இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அது இல்லாமல் நமக்கு சாரஸ் கிரேனு, கிரேட் இந்தியன் பஸ்டர்டு, ஹிமாலயன் குயில், காரியல், ஏஷியாட்டிக் லைனு, இது எல்லாத்தையுமே இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து லெஸ்ஸர் நோன் ஸ்பீசிஸ்னு இன்னொரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கேள்விகள் வந்திருக்கு. லோரிஸ் வந்திருந்ததா, ஃபிஷிங் கேட் வந்திருந்ததா, பேங்கோலின் வந்திருந்ததா, தென் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ், ஹூலா கிப்பான்ஸ். ஸோ அப்போ இந்த 2 சைட்டில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களையும் பார்த்துக்கணும். ஸோ இதோட சேர்த்து இந்த www சைட்டோடைய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் லிஸ்ட்டும் இருக்குது. இதில் பார்த்தோம்னா தான் நமக்கு டீட்டெயில்டாகவே இருக்கும். இப்போ ப்ரைமேட்ஸ் பார்த்துருந்தோமா, இந்த டூல் யூஸை பற்றி சிம்பான்சி, உராங்குட்டானு, பிளாக் ஸ்பைடர் மங்கியோடது, போனோபோ, கொரிலாஸ், இது எல்லாமே கேள்விகளாக வந்திருந்ததா. இதை பற்றின எல்லா கான்டெக்ஸ்ட்டுமே இந்த சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி லயனு, ஜாக்வாரு, ஸ்னோ லெப்பர்டு, டைகரு, இது எல்லாத்தையுமே இதனுடைய அந்த ரோரிங் ஃபினாமினா, அதனோட ஸ்கென்ட் மார்க்கிங்கு, தென் அதனுடைய மற்ற ஸ்பீசிஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த சைட்டில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம வந்து இந்த 2 ஸ்பீசிஸை பற்றின மெஜாரிட்டி ஆஃப் தி இன்ஃபர்மேஷன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் இந்த டேட்டா பேசஸில் போனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்ம என்னென்ன ஸ்பீசிஸை பார்க்கணும், அந்த ஸ்பீசிஸை எந்தெந்த கான்டெக்ட்ஸில் பார்க்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நமக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான சோர்ஸ் லிங்க்ஸும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன் வந்து நமக்கு முடிவுக்கு வருது. ஸோ இந்த ஸ்பீசிஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஓவராலாகவே உங்களுக்கு மெஜாரிட்டியாக ஸ்டாட்டிக்காவோ அல்லது ப்ரையாரிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் பார்த்தா எல்லா கான்டெக்ட்டும் தெரிஞ்சிடும். இதை தாண்டி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ நம்ம பார்த்த கான்டெக்ட் படி ஏதாவது ஒரு யூனிக் ஸ்பீசிஸ் வருதா, ஏதாவது ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வருதா அப்படின்றது நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை எடுத்துக்கிட்டு அதனுடைய பிஹேவியர், அது எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதனுடைய ஈட்டிங் பிஹேவியர் என்ன, அது ஈகோசிஸ்டத்தில் என்ன ரோலை ப்ளே பண்ணுது, அது ஹெர்பிவோரா, கார்னிவோரா, ப்ரிடேட்டரா, பிரேவா, ஓகேவா, அது மார்ஃபலாஜிக்கலாவோ அல்லது பிஹேவியரலாவோ ஏதாவது நாக்டூர்னலா, இப்படின்ற மாதிரியான கான்டெக்ட் எல்லாத்துலேயுமே அதை பற்றின கீ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன்ஸ் முடிவுக்கு வருது. இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.